லைஃப் என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் ஏற்படுது அப்படின்றது. அண்ட் இந்த கோடை காலத்துல இந்த அனல் நேரத்துல ஒரு மழை அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்டோடு வந்திருக்கிறாங்க. ஸோ படத்தினுடைய இயக்குனர் புதுச்சேரியை சேர்ந்தவர். இவர் 1971 நாடக உலகியலுக்கு பயணிக்க தொடங்கினாரு. அதுக்கப்புறமா புதுவை அரசால கலைமாமணி விருது பெற்றவர். இது மட்டும் இல்லாம அவர் ஒரு எழுத்தாளரும் கூட. தல வரலாறுகள நூல்களா பல எழுதி இதனால் ஆன்மீக எழுத்தாளர் என்ற பட்டமும் பெற்றிருக்கிறாரு. பல நாடகங்கள் எழுதி புதுவை, தமிழகம், கர்நாடகா, குஜராத் போன்ற இடங்களில் நடத்தி பல சிறப்பு மிக்க அவருடைய வாழ்த்துக்கள் இருக்கு. இது மட்டும் இல்லாம வெண்தாமரை வினையால் என்ற ஒரு நாடக அமைப்பை ஏற்படுத்தி அதை செவ்வனே நடத்தி கொண்டிருப்பவர். அண்ட் 1983 சினிமா துறையில அவர் காலடி வச்சிருக்கிறாரு. இப்போ தமிழ் சினிமாவில இயக்குனரா அறிமுகமாகி இருக்கிறாரு. சோ முதல்ல படத்தினுடைய இயக்குனர் கலைமாமணி ஐயனாரப்பன் அவர்களை மேடை கழிக்கிறோம். அவர் நாடக கலைஞர், பல மேடைகளை பார்த்தவர். ஆனா சினிமா துறையில அவர் பார்க்கக்கூடிய முதல் மேடை அது அவருக்கு இன்னும் பல அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கும். அண்ட் படத்தினுடைய தயாரிப்பாளர் பூர்வீகம் அவருக்கு புதுச்சேரி. 1995 சென்னைக்கு சாய்ஹரி ஹோம்ஸ் என்ற பெயரில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா 1900 கண்டினியூஸா அவருடைய கரியர்ல அப்படியே மேல மேல வளர்ந்து இப்போ இந்த வருஷம் அதாவது 2025 ஒரு தயாரிப்பாளரா சாய் பொன்னியம்மன் மூவிஸ் மூலயமா இப்போ அனல் மழை படத்து மூலயமா தமிழ் சினிமாவுக்கு ஒரு தயாரிப்பாளரா அறிமுகமாகி இருக்கிறாரு. சோ திரு மோகன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். நன்றி. அண்ட் படத்தினுடைய தொழில்நுட்ப எல்லாருமே மட்டும் இல்லாம நடிகர்கள் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்களிடம் வரவேற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ மக்களே உங்களுடைய கைத்தட்டலுடன் எப்பவுமே பாத்தீங்கன்னா பெரிய பட்ஜெட், சின்ன பட்ஜெட், இல்ல பேன் இண்டியா படம் அப்படின்லாம் இல்லாம எல்லாத்துக்கும் பெரிய ஆதரவு, நல்ல படமா என்னுடைய ஆதரவு கண்டிப்பா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு நல்ல படத்துக்கு உறுதுணையா இருக்கிறவர் தான் விநியோக சங்க தலைவர் திரு கே ராஜன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் கே ராஜன் சாருக்கு அன்போடு அவங்க சால்வை அணிவித்து வரவேற்கிறாங்க. அடுத்தபடியாக சிறு முதலீட்டுல இருக்கக்கூடிய படங்களுக்கும் எப்பவுமே பெரிய ஆதரவா இருந்து பக்கபலமா இருக்கக்கூடியவர் தமிழ்நாடு திரைப்பட சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கம் திரு ஆர்.கே. அன்பு செல்வன் தலைவர் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். தயாரிப்பாளர் அவர்கள் சால்வை அணிவித்து வரவேற்கிறாங்க. அடுத்தபடியாக நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் ஜஸ்டிஸ் கே.பி.கே. வாசுகி அவர்கள், சேர்மன் தமிழ்நாடு திரைப்பட தேர்வாணையம் குழு அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். அடுத்தபடியாக யூடியூப் மட்டும் இல்லாம எந்த மீடியா எடுத்தாலும் எப்பவுமே ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் ஸ்டார் திரு கூல் சுரேஷ் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். நகைச்சுவை நடிகரை ஆரம்பிச்சு நடிகராகி இயக்குனராகி இப்போ சினிமா துறையில அடுத்தடுத்த இடத்துக்கு போயிட்டு இருக்கக்கூடிய நடிகர் மற்றும் இயக்குனர் திரு காதல் சுகுமார் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். அடுத்தபடியாக தமிழ்நாடு நாடகம் மற்றும் நாட்டுப்புற நலசங்கம் தலைவர் டாக்டர் எஸ் தங்கவேல் எம்ஏ அவர்களை மேடை கழிக்கிறோம். அவரை தொடர்ந்து
தமிழ்நாடு நாடக மற்றும் நாட்டுப்புற நல சங்கத்தினுடைய பொருளாளர் திரு அன்னை பாலன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக ஸ்ரீ அரவிந்தர் கலை அறிவியல் கல்லூரியின் சேர்மன் திரு எஸ் நித்யானந்தம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக கலைமாமணி திரு சீனு வேணுகோபால் புதுச்சேரி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்ச நடிகர்கள், படத்தினுடைய கதாநாயகன், திரு அப்துல் ஷரீப் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக வாழ்த்தத்திற்காக வந்திருக்கக்கூடிய திரு எம் கண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தினுடைய 2 கதாநாயகர்கள் அண்ட் அடுத்த கதாநாயகர் திரு பிரதீப் செல்வராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தினுடைய கதாநாயகி சுபா என்கின்ற சுபாஷினி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மொத்தம் 2 கதாநாயகிகள் அண்ட் அடுத்த கதாநாயகி வரீஸ் என்கின்ற ஆர் வரலட்சுமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஒளிப்பதிவாளர் திரு சதீஷ்குமார், சுபாஷ் சந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக படத்தொகுப்பு திரு ராஜ்கீர்த்தி ஜி மீடியா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். படத்தினுடைய பின்னணி இசை திரு இந்திரஜித் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாடல்கள் எழுதியவர் திரு தாஸ் சாமுவேல் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக கொரியோகிராஃபர் திரு மாரி வீரராகவன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவுட்டோர் யூனிட் திரு பி பிரேம் வினோத் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவுட்டோர் யூனிட் திரு வி பிரேம்ஸ் வினோத் அவர்களை சால்வை அணிவித்து இயக்குனர் வரவேற்கிறாங்க. அடுத்தபடியா மேக்கப் ஆர்டிஸ்ட் திரு ஆர் கருணாமூர்த்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அலுவலக நிர்வாகம் திரு ஜே பி ஜோதிராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பாடல் ஆசிரியர் திரு தாஸ் சாமுவேல் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஏற்கனவே கூப்பிட்டோம் சார்.
அலுவலக நிர்வாகம் திரு ஜே.பி. ஜோதிராஜ் அவர்களை மேடை கழிக்கிறோம். நன்றி. படத்தை பத்தி நான் சொன்னதை விட படத்துல இருக்கக்கூடிய கதை அம்சம் எல்லாத்தையும் பத்தி உங்களுக்கு வரவேற்புரையோட படத்தினுடைய இயக்குனர் திரு கலைமாமணி ஐயனாரப்பன் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். நிகழ்ச்சிய முதலா சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இந்த இடத்துல நான் நிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட சராசரி சொல்லலாம் ஒரு 40 வருஷத்தை கடந்துதான் இந்த மேடையில நான் நிக்கிறேன். ஆனா நிறைய படத்துல ஒர்க் பண்ணியிருக்கிறேன், எல்லாரும் கூடயும் பழகி இருக்கிறேன். ஆனா எனக்கு இது படத்தை இயக்கணுன்ற ஒரு பெரிய வாய்ப்பை எனது நண்பர் மோகன் அவர்கள்லாம் எனக்கு கொடுத்தாரு. அவருக்கு நான் முதலாக நன்றி சொல்லியிருக்கேன். அவரு எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கினதுக்கு என்னன்னைக்கு நான் அவருக்கு கடன்பட்டிருக்கிறேன். இந்த படம் தயாரிப்புன்ற பேச்சுக்கு அடுத்தது நம்ம சங்க தலைவர் ஆர்.கே. அன்புச்செல்வன் எங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணார். அவருக்கும் இங்கே மேடையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் காலேஜில் அரவிந்தர் காலேஜில் அவர் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணார். தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர் சங்கத்தின் சார்பாக தலைவர் பொருளாளர் வந்திருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் அவங்க இடத்துக்கு கூப்பிட்டு என்னை பெருமைப்படுவாங்க. ரொம்ப பெருமையாக இருந்தது. எல்லா நண்பர்களும் என்னுடைய சக கலைஞர்களும் இங்கே இருக்கிறாங்க, இங்கேயும் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இந்த கதை ரொம்ப நாளுக்கு முன்னாடி எழுதின கதை, தயாரிப்புலையும் நாடகமும் நடந்தது. மக்கள் வரவேற்பு இந்த நாடகத்துக்கு அதிகமாக இருந்தது. அதனால் இந்த கதையை படமாக பண்ணால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது படமாக பண்ணோம். மழை எப்போவுமே ஒரு குளிர்ச்சி தரக்கூடியது. ஆனால் அதுவே அனலாக இருந்தால் எப்படி இருக்குன்றது தான் இந்த கதையோட தன்மை. இது பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரெய்லரில் என்னன்றது ஓரளவுக்கு தான் தெரியும். படத்தை பார்த்தீங்கன்னா முழு உண்மையும் உங்களுக்கு புரியும். ஒரு ஆணுக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ சொன்னாங்க. என்னை பொறுத்தளவுக்கும் எனக்கு பின்னால் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. அதான் உண்மை. நாடகத்துறைக்கு போகணும் எல்லாரும் அவங்க கண்டிப்பாங்க. ஆனால் என்னை இதுக்கு பிரியா விட்டதுனால தான் நான் சத்தியமாக சொல்கிறேன், இந்த மேடையில் நிற்கிறேன். இதை சொல்கிறதுக்கு எனக்கு கூச்சம் இல்லை, தயக்கம் இல்லை. இந்த அளவுக்கு வளர்கிறதுக்கு காரணம் அவங்க தான். இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறேன். ஒரு படத்தையும் பண்ணியிருக்கிறேன், நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இதுக்கு அனைவரும் சப்போர்ட் பண்ணணும், மீடியா சப்போர்ட் பண்ணி இதை வெளிக்கொண்டு வரணும். உங்களுடைய ஆதரவும் அன்பும் இருக்கிற வரைக்கும் எல்லா சிறு முதலீட்டில் பண்ணுற தயாரிப்பாளர்களும் வெளிவருவாங்க. அவங்களுக்கு நீங்கள் கை கொடுங்க. நல்ல படங்கள்லாம் வருது, அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. எல்லா படமும் வெளியே வரணும், எல்லா தயாரிப்பாளரும் நல்லா இருக்கணும். மீண்டும் மீண்டும் அவங்க படம் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஆனால் தயாரிப்பாளரும் நல்ல கதைகள் எடுங்க. அடிக்கடி அன்புச்செல்வன் சொல்லுவார், ஒரு தயாரிப்பாளர் வருவார், அவரே தயாரிப்பாளர், அவரே இயக்குனர், அவரே நடிகர் என்ற மாதிரி எல்லா பொறுப்பையும் அவரே எடுத்துக்கிட்டு தான் பண்ணுவாங்க. அதுபோல் எடுக்காமல் அவங்கவுங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க, வழங்குங்க. அது மிகவும் சிறப்பாக இருக்கும், கதையும் நல்லா இருக்கும். நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து அழகாக பண்ணிங்கன்னா படம் வெற்றி பெறும், நாமளும் வெற்றி பெறலாம். இந்த தருணத்தில் கூறி இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நான் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லி இந்த தருணத்தில் இங்கிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்தபடியாக படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் திரு சதீஷ்குமார் அவர்களை அன்போடு பேசுமாறு அழைக்கிறோம்.
இன்னொரு ஒளிப்பதிவாளர் திரு சுபாஷ் சந்திரன் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்க சார்பாக நான் நன்றி வணக்கம் சொல்லிடுறேன். நன்றி. அடுத்தபடியாக எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், என்ன ஒரு படமா இருந்தாலும், அதாவது நல்ல படமா இருந்ததுன்னா அது பெரிய ஆர்டிஸ்ட் சின்ன ஆர்டிஸ்ட் எல்லாம் கிடையாது, அவருடைய ஆதரவு எப்பவுமே கொடுப்பாரு. அதே போல தப்புனா யாரா இருந்தாலும், நீங்க வந்து அவ்வளவு பெரிய ஒரு ஸ்டார் அப்படின்றதெல்லாம் பார்க்க மாட்டாரு. எதுவா இருந்தாலும் எஸ் நெத்திக்கண்ணை திறந்து அவருடைய தப்ப சுட்டி காட்டிக்கிட்டே தான் இருக்கக்கூடியவர். அண்ட் எப்பவுமே கூட இருந்து நல்ல படங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய விநியோக சங்க தலைவர் திரு கே ராஜன் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். அனல் மழை. மழை என்பதே குளிர்ச்சியானது. உலகத்தை குளிர்ச்சியடை செய்யும், பயிர்களை வளரச் செய்யும், உயிர்களை காப்பாற்றும், குடிநீராக மாறும். அப்படிப்பட்ட மழை அனலாக பொழிந்தால் நாடு என்ன ஆகும்? இன்னைக்கு பல மனிதர்கள் கனலாக இருப்பதால் தான் நாட்டில பல கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. மனிதர்கள் அத்தனை பேரும் மழையாக மாறினார். மழை என்பது ஒரு கொடை என்பார்கள். வானம் தந்த கொடை. அதனால் உலகம் வாழும். அருமை சகோதரர் எம் மோகன் அவர்கள் தயாரித்த நம்முடைய இயக்குனர் ஐயனார் அப்பன் அவர்கள் இயக்கிய இந்த படம் நம்ம எல்லாரும் ட்ரெய்லர் பார்த்தோம். முன்னோட்டம் பரவாயில்ல, பாட்டு திருப்தியா இருந்தது. 5 பாட்டு கேட்டோம். 6 பாடலா? நல்லா இருந்தது. பாட்டு நல்லா இருந்தது. நடிச்சவங்களாம் எல்லாரும் புதுமுகம். ஆனா அவங்கள நடிக்க வச்சிருக்காரு டைரக்டர். எல்லாருக்கும் ட்ரெயின் அப் பண்ணி நல்லா நடிக்க வச்சிருக்காரு. சிறு முதலீட்டு படம் நல்ல மாதிரியா பண்ணியிருக்காங்க. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். அது மக்கள் தான் இனிமேல் தீர்ப்பு சொல்லணும். நம்முடைய மீடியா நண்பர்கள் இப்படிப்பட்ட படத்தை கொஞ்சம் நல்ல மாதிரியா எழுதி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்பதுதான். இன்னைக்கு சின்ன படங்கள் நல்லா ஓடுது. சின்ன படங்களை மக்கள் விரும்புறாங்க. எப்படிப்பட்ட படம்? சின்ன படம்னா கதை இல்லாம விஷயம் இல்லாம படம் ஓடுறதில்லை. கண்டன் நல்லா இருக்கு, கதை கரு நல்லா இருந்து அதை மக்கள் விரும்புற அளவுக்கு எடுத்து சொன்னா பெரிய நடிகை சின்ன நடிகைன்றதை பார்க்கறதே இல்லை. படம் நல்லா இருக்குன்னா சின்ன படங்கள் இந்த 1 இயர் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 10-15 படம் சின்ன படங்கள் பெரிய படமாயிருக்கு. அதே சமயம் பெரிய பொழுதுகிட்ட படம்லாம் சின்ன படம் ஆயிடுச்சு. இப்போ கூட இந்த 2 மாசத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பெரிய படம் சின்ன படம் ஆயிட்டு. இன்னைக்கு அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி சைலண்டா வந்தது. அது சசிகுமார் ஹீரோ, ஒரு சுமாரான ஹீரோ தான், பெரிய ஹீரோ இல்லை அவர். இதுக்கு முன்னாலே 2-3 படம் சரியா இல்லை. ஆனா இந்த படம் நல்லா அழகா பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேமிலியா, ஒரு குடும்பம், கவர்ச்சி இல்லை, ஆர்ப்பாட்டம் இல்லை, ஒரு தரமான படமா பண்ணதால மக்கள் இன்னைக்கு ஜெயிக்க வச்சுட்டாங்க. இன்னைக்கு சக்சஸ் மீட் நடத்தி சந்தோஷமா இருக்காங்க. அதான் வேணும் நமக்கு. பணம் போட்ட ப்ரொடியூசர் மகிழ்ச்சியா இருக்கணும். போட்ட காசு கைக்கு திரும்பி வந்தா அவர் மறுபடியும் படம் தான் எடுப்பார். இது எங்க ப்ரொடியூசருக்குடைய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, பணம் கையில இருந்தா வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க, மறுபடியும் படத்தில் தான் போடுவாங்க. அதனால ஒரு 100கணக்கான 1000கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை. பல பேரை வாழ வைப்பவர்கள் ப்ரொடியூசர்ஸ். ஆனா பல நேரம் அந்த ப்ரொடியூசரை காணாம போயிடுறாங்க.
அது அவங்க போடுற சில தப்பு கணக்கு, அவங்க கூட சேர்ந்து இருக்காங்க இல்லையா, அவங்கள தப்பான வழிகாட்டுதல். அதனால்தான் இந்த ப்ரொடியூசர் ஃபெயிலியர் ஆகுது. ஆகவே இந்த படம் எங்கள் ப்ரொடியூசரை காப்பாற்றணும், டைரக்டருக்கு நல்ல பேர் வரணும், நடித்த கலைஞர்களும் அடுத்து படம் பண்ணணும். இதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, உடன் ஒத்துழைத்த உழைத்த தொழில்நுட்ப கலைஞர் எல்லாம் மேடையில் உட்கார வச்சிருக்காங்க. பெரிய விஷயம். அந்த நன்றி கடன் நமக்காக கூட இருந்து உழைச்ச, சம்பளம் வாங்குறாங்க அது வேற, பட் உழைச்சவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது தயாரிப்பாளர் இயக்குனரையும் நான் பாராட்டுகிறேன். இந்த அனல் மழை, இந்த ஸ்கூல் சுரேஷ் கூட வந்திருக்காரு. அவருக்கு அப்படி ஒரு 10 பேரை செட் பண்ணி போடுன்ற வார்த்தை நல்லா இருக்கு. எங்க அன்பு செல்வன் சிறுமுதுகிட்டு பட தயாரிப்பாளருக்கு உற்சாகத்தை தருபவர், ஊக்கம் தருபவர், வழிகாட்டுபவர். அவங்கெல்லாம் வந்து வாழ்த்து வந்திருக்காங்க. மேடையில பல பெரியவங்க இருக்காங்க. இந்த படம் வெற்றி பெறணும், தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும், அது மூலம் ஒரு 100 குடும்பங்கள் வாழ வேண்டும் என வாழ்த்து, இந்த அனல் மழை நல்ல குளிர்ந்த மழையாக தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். இவ்வளவு நேரம் நம்மளுக்காக வெயிட் பண்ணி நம்மளோட இருந்து வாழ்த்த வந்திருக்கிறாங்க. அண்ட் ஒரு சில காரணங்களுக்காக கே ராஜன் சார் வந்து கிளம்ப வேண்டியதா இருக்கிறதுனால படத்தினுடைய ஆடியோ லான்ச் இப்ப இருக்க சிறப்பு விருந்தினர்களோடு சேர்ந்து படக்குனர் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. இசை வெளியீட்டு சிறப்பு விருந்தினர் திரு கே ராஜன் அவர்கள், திரு RK அன்புச்செல்வன் அவர்கள், ஜஸ்டிஸ் KBK வாசுகி அவர்கள் மற்றும் கூல் சுரேஷ் அவர்கள், காதல் சுகுமார் அவர்களுடைய கைகளால படக்குழுவினர், படத்துல ஒர்க் பண்ண நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ், ப்ரொடியூசர், டைரக்டரோட சேர்ந்து இன்னும் ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய கீழே இருக்கிறவங்க எல்லாரும் தயவு செய்து கொஞ்சம் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். படத்துல ஒர்க் பண்ணவங்க, நடிகர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்ஸ் யாராவது கீழே இருந்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப் போட்டோவுக்கு. உங்களுடைய பெரிய ஆதரவோடு அனல் மழை படத்தினுடைய இசைத்தட்டு வெளியிட்டு சிறப்பு விருந்தினர்கள் அவங்களுடைய கைகளால படக்குழுவினருக்கு தராங்க. வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஓகேங்களா, எடுத்துட்டீங்களா? நன்றி. அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர் ஜஸ்டிஸ் KBK வாசுகி அவர்கள், சேர்மன் தமிழ்நாடு திரைப்பட தேர்வாணையம் குழு அவர்களை வாழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிறிய முதலீட்டில் புது முகங்களை வைத்து, புதிய தொழில்நுட்ப கலைஞர்களை வைத்து சாய் பொன்னியம்மன் மூவிஸ் என்ற அம்மன் பெயரில்
மிகச் சிறப்பான கதை அம்சத்துடன் மிக சிறப்பாக இந்த படத்தை இயக்கி வெளியிட இருக்கும் திரு மோகன் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் திரு மோகன் அவர்களுக்கும், இயக்குனர் திரு ஐயனாரப்பன் அவர்களுக்கும், இதில் நடித்த கலைஞர்களுக்கும், நடிகர் நடிகைகளுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் முதலில் எனது மனமார்ந்த வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தயாரிப்பாளர் சிறு முதலீடு தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் அவர்கள் என்னுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது, சிறிய முதலீட்டில் வரும் படங்களுக்கு யாரும் ஆதரவு தருவதில்லை என்று சொன்னார்கள். நல்ல கதையம்சம் கொண்ட படங்களுக்கு மக்கள் ஆதரவு இருந்தால் வேறு யாருடைய ஆதரவும் தேவையில்லை என்பது என்னுடைய தருமையான கருத்து. அம்மாதிரியான ஒரு சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். வெற்றி வாய்ப்பு நிறைய இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அந்த நம்பிக்கையில் இப்பொழுதே உங்களுக்கு என்னுடைய எல்லோருடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமைவதற்கு மக்கள் நிறைய ஆதரவு தருவார்கள் என்பதில் எந்த விதமான ஐயம் இல்லை. திரு விநியோக சங்க தலைவர் அவர்கள் சொன்னது போல சிறிய முதலீட்டு படங்கள் இப்பொழுது நிறைய வந்துட்டு இருக்கு, நிறைய வெற்றியும் அடைகிறது. அதனால இந்த படமும் அதில் ஒன்றாக 2025 இருக்க போகிறது என்பதில் எந்த விதமான ஐயம் இல்லை என்று சொல்லி வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லாம விட்டுட்டோம். ஸோ ஜஸ்டிஸா இருக்கிறாங்களே, இருந்தாலும் சினிமா துறைக்கு வந்து எப்படி ஒரு யூனியன்ல வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்களுடைய பிளட்லயே வந்து அந்த சினிமா துறை இருக்குது. மறைந்த KP சுந்தரம்மாள் அவங்களுடைய தம்பி மகள் இவங்க. ஒவ்வொரு ஆண்டும் கொடுமுடியில் அன்னைபாலன், தங்கவேலு சார் எல்லாமே அந்த விழா நடத்துவாங்க. அங்கே நாங்கள் போயிருக்கிறோம், அம்மாவை பார்த்துருக்குறோம். வருஷம் டிசம்பர் 18ஆம் தேதி இந்த விழா நடக்கும். அதனால அவங்களுடைய அன்பு ஆதரவு எங்களுக்கு நிறைய உண்டு. அடிக்கடி அவங்ககிட்ட போவோம். அந்த நட்பின் உறவாக தான் இந்த விழாவுக்கு அவங்க கலந்துக்கினாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ரொம்ப நன்றி. நன்றி. அடுத்தபடியாக அவருடைய ஆதரவு எப்பவுமே கொடுக்குற மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறது மட்டும் இல்லாம அதுக்கப்புறமா அது எப்படி தியேட்டருக்கு கொண்டு வர்றது அப்படின்ற வழிகாட்டலோட சேர்ந்து சிறு முதலீட்டுல எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் அவர் நண்பனா இருந்து எல்லா ஊக்கமும் கொடுத்து எல்லா ஒரு பயிற்சியும் கொடுத்துட்டு இருக்கக்கூடியவர் தான் தமிழ்நாடு திரைப்பட சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கம் தலைவர் திரு RK அன்புச்செல்வன் அவர்கள். அன்போடு பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். இங்க வந்திருக்க மீடியா நண்பர்களும் ஒரு முக்கியமான வேண்டுகோளை வைக்கிற. வாங்க மோகன், வாங்க. இவங்க 2 பேருடைய வயசை பாருங்க, இவங்க 2 பேருடைய முகத்தை பாருங்க. ஏன்னா நீங்க இது வரைக்கும் எப்படி நீங்க இருந்தீங்களோ அது தெரியாது. இந்த படத்துக்கு நான் நிறைய ஃபங்க்ஷனில் கலந்துருக்கேன். ஓப்பனாக சொல்ல, இந்த வந்திருக்க அத்தனை மீடியா பேருமே நீங்கள் இவரை கொண்டு போய் தமிழ்நாடு இல்லை உலகம் முழுக்க கொண்டு சேர்க்கணும். அது எந்த பிரச்சனை இருந்தாலும் அது நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். எதுவாக இருந்தாலும் எனக்கு குறை சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். என்ன காரணம்னா இவங்க 2 பேருடைய இவர் வந்து சினிமா, இவர் சினிமா. அவர் 2 பேருடைய வயசையும் பாருங்கள். இன்னைய வரைக்கும் எந்த ஒரு சின்ன துளி கூட சண்டை இல்லாமல் பொண்ணு மாப்பிள்ளை மாதிரியே வருவாங்க டெய்லி என்னோட ஆஃபீஸுக்கு. ஏங்க உண்மைதானே சொல்ல முடியும். 3 மாடி ஏறி வந்து மூச்சு வாங்கி தண்ணி குடிச்சு தான் பேசுவாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, நான் இந்த பிரசாத்தில் எவ்வளோதையோ பார்த்துருக்குறேன். ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் ஏன் இதே பிரசாத்தில் இவங்க வைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. நான் தான் சொன்னேன், சிம்பிளாக பண்ணேன். இதே வேற ஒரு ஆள்கிட்ட 3 லட்ச ரூபா கேட்டிருக்காங்க. அதை நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. 3 லட்ச ரூபா அந்த பிரசாத்தில் என்ன செலவு இருக்குது சொல்லுங்கள். அப்போ நான் சொன்னேன், வேண்டாம் அவ்வளோ வேணாம் சொல்லிட்டு கம்மியாக பண்ணுன்னு சொன்னேன். ஏன்னா இன்னைக்கு சென்னையில் அந்த பிரசாத்னு ஒரு ஸ்டூடியோ இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சிறுபடுத்துறதுக்கு எவனுக்குமே அங்கே இல்லை. ஒரு திரையரங்குமே கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்பேரே போட்ட ஒரு தேட்டரில் இன்னைக்கு இவங்க வச்சிருக்காங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கொண்டு சேர்க்கணும். அதேமாதிரி சில பேர் என்ன செய்யணும், அந்த 3 லட்சம் வாங்கினா அந்த 3 லட்சத்தை வந்து என்ன செலவு பண்ணானே கணக்கும் கொடுக்கறதுல ஒரு மயிரும் கொடுக்கறதுல பிடிச்சிருக்கு. நான் ஓப்பனாக சொல்லுவேன். வந்து 3 மணி நேரம் 2 பேர் உட்காந்துருக்கேன். மீடியாவுக்கும் ஒழுங்கான முறை எதுவும் கொடுக்கறது கிடையாது. நான் ஆயுதமாக சொல்லுவேன், சொல்லணுங்கிறத சொல்கிறேன். 3 மணி நேரம் 2 பேர் உட்காந்து மீடியாவுக்கு வந்து எதுவுமே இல்லாமல் டீ கொடுக்காம ஒன்று கொடுக்காம உட்கார வச்சுருந்தேன். அவங்க எப்படி இந்த கண்டென்ட் போடுவாங்க, எப்படி இந்த லிங்க் அனுப்புவாங்க, அதை அனுப்ப மாட்டாங்க. அதனால நான் சொல்கிறேன்,
இனி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ப்ரொடியூசரை காப்பாற்றுங்க. ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் தான் அடுத்தடுத்து படம் எடுப்பான், அடுத்தடுத்து உங்களுக்கு லைஃப் கொடுப்பான், அடுத்தவங்களுக்கு வருமானம் வரும். அதை யாருமே யோசிக்கிறது இல்லை. ப்ரொடியூசர் மட்டும்தான் நீ தெருவில் பிச்சை எடுத்துருக்காங்க. எல்லாரும் ஓஹோன்னு போஸ்ட் ஓட்ட வரைக்கும் சந்தோஷமா சொந்த வீடு வாங்கிட்டு வா ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான். நீ படம் எடுக்க பிடிச்சவங்களே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு இவங்க 2 பேரும் நீ படம் எடுத்துறாங்க. இவங்களுடைய முயற்சி தான், இவங்களோட இவங்க தோக்குறான் செய்யற. அப்புறம் நீ நிற்கிறா பாரு, இவங்களுடைய பாட்டு எல்லாம் கேட்டீங்க. நான் ஓப்பனாக சொல்றேன், அமக்கலம் படத்துல ரஜினி சத்தம் இல்லாத உலகம் கேட்டுங்கிற வரி மாரி குரல் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அதுமாதிரி ரெட் படத்துல வந்துருவேன், ரெட் 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 அந்த மாதிரி வாய்ஸ் பாட்டு ரொம்ப சூப்பராக 6 பாட்டு அருமையாக இருந்துச்சு. இந்த கதையை கூட நான் பார்த்தா கிரிமினலாக இருக்கு. ஏன்னா ஹீரோயினி ஃபர்ஸ்ட் வருது, அப்புறம் ஹீரோயினி வந்து 35 வயசுல ஹீரோயினி வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி படம் ஓடினதை இவங்களை வந்து இவங்க படம் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இவங்களோட வயசுக்கு இதெல்லாம் படம் எடுத்து வீட்டில் போய் எடுத்து என்ன பண்ணுவோம் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி சொல்லி அழுதாரு. என்னோட ஒய்ஃபு தான் காரணம். என்னன்னா நானும் ஒவ்வொரு போதும் சொல்லும் போல ஏன் சொல்றேன்னா, நீங்க அடுத்தவனை ஏமாத்துன்னு நினைச்சீங்கன்னா வாழ்க்கையில உருப்படவே முடியாது. சினிமாவை யாரு நேசிக்கிறீங்களோ உங்களை என்னைக்குமே காப்பாற்றும். நீங்க பார்த்துருப்பீங்க, எத்தனையோ பேரை பார்த்து எவ்வளவு நடிகரை பார்த்துருப்பீங்க. என்ன காரணம், நான் ஏன் இந்த சங்கம் ஆரம்பிச்சேன்னு கேட்டா, ஏமாத்த விடாங்க அந்த சங்கத்தை ஆரம்பிச்சேன். ஒன்று சினிமாவில் எவ்வளவு சங்கம் தெரியுமா இருக்கு சென்னையில். ஒவ்வொருத்தரும் சங்கத்தை வச்சுட்டு போனா எவனுமே மதிக்க மாட்டான். ஒரு தலைவனை பார்க்கணுமா சேலை எவனுமே பார்க்கணும் கேளுங்க. நேரம் நான் வந்து என்ன வந்தோடனே நேரம் நான் பார்த்தா உட்காந்து. என்ன காரணம், சினிமா எல்லா படம் ஏமாத்துறான். இன்னைக்கு மொத்த படமே ஏமாத்துறான். எவனாவது நல்லா வரணும் அப்படின்னா படம் எடுக்க எப்போ அண்ணன் எப்போ சாவான் தின்ன எப்போ காலி வாங்கிக்கலாம் சினிமாவில் சொல்லுங்க. என்ன காரணம், சினிமா வந்து நேசிக்கிறவங்க மாதிரி இவங்க இன்னைக்கு 2 பேரும் வந்து பாண்டிச்சேரியில இங்கே வந்து படம் எடுத்துருக்காங்க. வந்து இன்னைக்கு ஏன் அவங்க பாண்டிச்சேரி வைக்க முடியாதா, பாண்டிச்சேரி இடம் இல்லையா, இல்லையா ஏன் ஒரு சிஎம் அருமையாக அவர் என்ன ரெங்கசாமி கூட உடனே வந்துடுவார். அவர் ரொம்ப நண்பர். என்ன காரணம், சினிமா நேசர் யாருமே எனக்கு தெரிஞ்சு ஏன் நானே 89 வந்தேன். இன்னைக்கு வந்து இன்னைக்கு உங்களுக்கு நேரம் பேசுனா காரணம் என்னோட உழைப்பு. நான் எவனையுமே ஏமாத்தமா சினிமாவுக்கு வந்தேன். நான் இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படிதான் இருக்கேன். ஏதாவது நேராக கூட்டு பேசுவேன்னா நேராக வீடியோ போட்டுறேன், முடிஞ்சாவன் மோதி பார்த்துலான்றேன். என்ன காரணம், சினிமா ஜெயிக்கிற எவனுமே தோத்தது இல்லைங்க. ஆனால் தோக்கக்கூடிய காரணமே நம்மளோட ஏமாத்துற வேலை தான். அதனால இந்த அனல்மலை வந்து என்ன காரணம்னா நான் உங்கள்கிட்ட சொல்ல ஒவ்வொரு நடியும். இதே கேமராமேனோட ஏதோ ஒழுங்கா வரல சொல்லியிருந்தீங்களா, கேமராமேன் ஃபஸ்ட்டு போய் எல்லாரும் வந்துடுவாங்களா, கேமராமேன் அப்போ தான் பேட்டரி போடுவாங்க, சார்ஜர் போடுவாங்க. இனிமேல் தான் ஏறின ஆரம்பினேன். உடனே அவனை எங்கேயும் தூக்கினேன். அப்புறம் மதுலேருந்து ஒரு சஜஷன் பயணம். என்ன காரணம், நீங்கள் காலம் முழுக்க சினிமாவில் இருக்கணும்னா எக்காரத்தை கொண்டும் உங்கள் நம்பியால் யாரும் ஏமாத்தாதீங்க. இவர் மாதிரி ஆள் நீங்கள் கண்டிப்பாக லைஃப் கொடுத்தாகணும். என்ன காரணம், இன்னைக்கு இவ்வளோ பேர் வர வச்சு இன்னைக்கு வந்து வச்சிருக்காருன்னா காரணம் நான் தான். அது வேணான்ட்ட தலைவரை கொண்டு எப்படியாவது சேர்க்கணும், இந்த படத்தை கொண்டு எப்படியாவது சேர்க்கணுனாங்க. நீங்கள் நல்லா கேட்டிருப்பீங்க, பாட்டு எல்லாமே நல்லா இருக்கும், உங்கள் லொக்கேஷனும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். காரணம் அவரோட பட்ஜெட் அதுதான் சிறு பட தயாரிப்பாளர் சங்கம்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அம்மா சொன்னாங்க கதை நல்லா இருந்தால் ஓடுன்னு. அதனால் வாசிகமாக்கு நான் சொல்கிறேன், தயவு செய்து நீங்கள் வந்து தமிழக தேர்வாணையோட குழு திரைப்பட தேர்வு குழு தலைவர் இருக்கீங்க, சேர்மன். அதுதான் நீங்கள் சாதாரண ஆள் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ கேரளா கர்நாடகா ஆந்திரெலாம் பார்த்தீங்கன்னா சென்சார் பண்ணோடனே மானியம் கொடுத்துருவாங்க. மேடம் உங்களுக்கு தான் சொல்கிறேன். இருந்தாலும் நீங்கள் சீஃப் கெஸ்ட் தான், உங்களுக்கு சொல்லும்போது மீடியா போடுவாங்கள்ல. அதனால் தமிழக அரசுக்கு நீங்கள் பரிந்துரை பண்ணணும். காரணம் என்னன்னு கேட்டால், சின்ன படத்து யாருமே கலைஞரோட முடிஞ்சு போச்சு. கலைஞருக்கு அப்புறம் இது வரைக்கும் மானியமே சரியாக யாருமே கொடுக்கல. மீண்டும் நீங்கள் வந்து அவருடைய பையன் தான் நீங்கள் தமிழக முதலமைச்சர் இருக்காரு. அதனால் கர்நாடகா பார்த்தீங்கன்னா படம் பண்ணி சென்சார் பண்ணோடனே உடனே 10 லட்ச ரூபா கொடுத்துட்றாங்க. அந்தமாரி நீங்கள் எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி நீங்கள் முதல்வர்கிட்ட பேசணும், துணை முதல்வர் பேசணும். அம்மா எங்களோட கோரிக்கை தான் வைக்கிறோம், வேற நீங்கள் ஆமாம். ஏன்னா நீங்கள் தலைவர்களெல்லாம் சொல்லணும். ஏன்னா இல்லை இதை விட்ட வேறு வழி கிடையாது. சொல்லுவாங்களே கும்பிட தெய்வம் குறுக்கவன்னு சொல்லுவாங்களே, நீங்கள் நமக்கு தேர்வான குழு தலைவரே அங்கே வந்திருக்காங்க. இதை விட நமக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். இது வரைக்கும் எந்த ஒரு மீறி வந்ததில்லை. தமிழ்நாட்டில் திரைப்படத்தை பார்த்து அதை ஓகே பண்ணக்கூடிய வாய்ப்பு அம்மா சேர்மனுக்கு உண்டு. அதான் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே, எங்களுக்கு ஒரு வந்திருக்கும் போதுனால. அதனால் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணோம். இந்த அனல்மலை படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா நிறையா பேச வேண்டியிருக்கு, நிறையா ஸ்டேஜில் உட்கார வச்சுட்டாங்க. அதனால் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இவங்க 2 பேருக்கும் நீங்கள் கொண்டு போய் இருக்கிற மீடியா அத்தனை பேருமே கொண்டு போய் ஃபுல்லாக கொடுங்க. தயவு செய்து எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் எடுத்து இதை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், பப்ளிஷ் பண்ணுங்கள், எல்லா பேரும் கொண்டு சேருங்க. நன்றி, வணக்கம். சாரி, ஆமாம், கூல் சுரேஷ் எங்கள் சங்கத்தோட உறுப்பினர். நான் கேட்பேன், சுரேஷ் நிறையா சார் எல்லாத்தையும் என்ன யூஸ் பண்ணுறேன் சார், ஆனால் என்ன யாருமே படத்தில் போய் ஹீரோ எடுக்க மாட்டேங்கிறேன் சார், நான் எப்படி சார் போக முடியும் அப்படின்றாப்புல. இது உண்மையான வார்த்தை. ஆனால் கேட்கும்போது ஆமாம் சுரேஷ்,
அப்படின்னா நான் இனிமேல் கண்டிப்பாக என்னோட சங்கத்தில் வர எல்லா படத்துலையுமே நான் உனக்கு போட சொல்கிறேன், ஹீரோ போட சொல்கிறேன். இல்லை என்னங்க இல்லை சார் எல்லாத்தையும் நான் வர்றேன் போகிறேன், என்ன வச்சு எல்லாருமே மேலே வராங்க, ஆனால் எனக்குன்னு ஒரு சப்போர்ட்டே பண்ணாமல் தான் எப்படி சார் ஓப்பனாக சொன்னேன். உண்மை தானே? 100 பேர் சொன்னாப்புல. அதனால மீடியாக்காரங்களும் சேர்ந்து எல்லாருமே நம்ம கூல் சேல்ஸை ஒரு நல்ல நிலையை கொண்டு வரணும். ஏன்னு கேட்டால் இந்த மாதிரி நாள்லாம் சின்ன சின்ன படத்தில் வரும்போது இன்னும் வருவாப்புல. பணங்கா சாப்பிட்றதா விட நமக்கு வாய்ப்பு கொடுத்தா கூட கண்டிப்பாக வரேன் அப்படிங்கும்போது நம்ம கூல் சேல்ஸன் கண்டிப்பாக மனப்புறம் பாராட்டணும். இந்த அனல்மொழியில் இப்போ கூல் சேல்ஸ் வந்து ரொம்ப சிறப்பாக பேசுவாப்புல. நான் நிறையா பேசலாம்னு ஆசைப்பட்டேன், வேண்டாம். ஏன்னா இவங்க 2 பேர் தான் எனக்கு மெயின் முக்கியம். இவங்க 2 பேரும் நீங்கள் கொண்டு போய் நல்லபடியாக சேர்த்து இவங்களை மீண்டும் அடுத்த படம் எடுக்கிறதுக்கு உள்ள சப்போர்ட் நம்ம மீடியாவை கண்டிப்பாக பண்ணுங்க. எந்த குறையாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி சார். அடுத்தபடியாக தமிழ்நாடு நாடகம் மற்றும் நாட்டுப்புற நலசங்க தலைவர் டாக்டர் எஸ் தங்கவேலு எம்ஏ அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். ஓரிரு வார்த்தைகள் சார். ஆமா, இப்படி ஒரு மாபெரும் விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற எனது அன்புக்குரிய அனைத்து உள்ளங்களையும் வருக வருக என்று வரவேற்று, இன்றைய தினம் அனல் மலை என்ற திரைப்படத்தின் டெய்லரை வெளியிட்டார்கள். இதில் அனைத்து பாடல்களையும் கேட்டபோது ஒவ்வொன்றும் பழைய காலத்தில் வரக்கூடிய பாடல்கள் போல் நல்லபடியாக அமைந்திருந்தது, பார்ப்பதற்கு இனிமையாக இருந்தது. இதைவிட முக்கிய விஷயம் என்னவென்றால், நாங்களே எதிர்பார்க்காத ஒரு விஷயம், வாசி அம்மாள் இந்த விழாவிற்கு வருவார்களா அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தோம். இவங்க வந்து சொல்லுவது போல் KP சுந்தரம்மாள் அவர்களுடைய வாரிசு. அம்மா அவர்களிடம் நாங்கள் பல முறை கோரிக்கை வைத்துள்ளோம். அம்மா சிலையை நாங்கள் சார்ந்திருக்கின்ற தமிழ்நாடு நாடக நாட்டுப்புற கலைஞர் சங்கத்தின் சார்பாக நிறுவ வேண்டும் என்று அதற்கு அம்மாவும் ஆணையிட்டு இருக்கிறார்கள். அண்ணன் அன்பு செல்வன் பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நான் வந்திருக்கேன். நான் ஒரு படம் பதிய வந்தப்ப இதை பதிஞ்சால் சரியாகாது, வேற ஒன்று பதிங்கன்னு சொல்லி பதிய விட்டார். கிட்டத்தட்ட அது 7 வருடங்கள் ஆகிவிட்டது. இருந்தாலும் அந்த வார்த்தை இப்பொழுது அவர் பேசுகிறார் என்றால் யாரையும் மாட்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பவர் அல்ல. பிழைக்க வேண்டும் என்றால் இப்படித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரே நபர் இன்று தலைவராக சினிமா துறையிலே இருக்கிறார்கள் என்றால் பாராட்ட வேண்டிய விஷயம். இதன் சார்பாக நான் சங்கத்தின் சார்பாக ஒரு 3 பேருக்கு மரியாதை செய்ய உள்ளேன். அதை அன்புடன் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். படத்தினுடைய இயக்குனர் ஐயனாரப்பன் அவர்களுக்கு அவர் வந்து இப்போ ஆனந்த கண்ணீர் அதை வந்து ஆனந்தமாகவே இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். பாண்டிச்சேரி அரசானது அவருடைய கலையை பாராட்டியும் அவர் கிட்டத்தட்ட புராண இதிகாசங்கள் மற்றும் சமூக நாடகங்கள் 12 புஸ்தகம் எழுதியுள்ளார். அதனை வைத்து தான் பாண்டிச்சேரி அரசு அவருக்கு கலைமாமணி விருது வழங்கியுள்ளது. அதன் அடிப்படையில் தான் இன்று சினிமா துறையில் இறங்கி வெற்றி பெற தயாராக உள்ளார். வெற்றி பெறுவார் என்பதை சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு அன்னார் அவர்களுக்கு இந்த மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறோம். தயாரிப்பாளர் மோகன் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது.
தேர்வாணை குழு இயக்குனர் வாசி அம்மா அவர்களுக்கு இந்த பொன்னாடையை பாலனன் வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தலைவர் அன்பு செல்வன் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அணிவிக்கின்றோம். தம்பி கூல் சுரேஷ் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. நன்றி சார். அடுத்தபடியாக ஸ்ரீ அரவிந்தர் கலை அறிவியல் கல்லூரி புதுச்சேரி சேர்மன் திரு எஸ் நித்யானந்தம் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த இனிய மாலை வேளையில் இந்த விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவின் சிறப்பம்சமாக தணிக்கை குழு தலைவர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எதையும் நேர்பட பேசும் திரு ராஜன் அவர்கள் வந்து சென்றிருக்கிறார்கள். நாம் சிறு முதலீட்டாரின் தலைவர் அவர்களை இப்போதுதான் பார்க்கின்றோம். அவர் பேசிய பேச்சு, அவரது மனதில் உள்ள எண்ணங்கள், இவை அனைத்துமே இன்றைய காலகட்டத்திற்கு எது தேவையோ அதை நேர்பட ஒரு தைரியமாக பேசுகின்ற ஒரு அற்புத மனிதரின் பேச்சை நாம் இங்கு கேள்விப்பட்டோம். அண்ணன் ஐயனாரப்பன் அவர்கள் இந்த விழாவிற்கு வர வேண்டும் என்று என்னை அழைத்தார்கள். இந்த பிரசாத் ஸ்டுடியோவுக்கு நான் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு வந்திருக்கேன். 10 வருடங்கள் என்றால் அந்த இது பிரசாத் லேப், அந்த பிரசாத் ஸ்டுடியோவுக்கு நான் இளையராஜாவிடம் ஒரு விஷயமாக வந்து அவரிடம் ஒரு அரை மணி நேரம் பேசியிருந்தேன். அப்போது அந்த ஸ்டூடியோக்கு வரும்போது எனது மனசுக்கு ஒரு நெகிழ்ச்சியாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஏனென்றால் இந்த ஸ்டூடியோவை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் இது ஒரு ஸ்டூடியோ. ஆனால் இது வரலாறை பார்க்க போனால் ஏறக்குறைய ஒரு 5 முதல்வர்களை உருவாக்கிய இடம், பல சரித்திரங்களை படைத்த இடம். அந்த இடத்தில் நாம் இன்று வந்து நிற்கிறோம் என்ற போது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அன்று நான் இசைஞானி இளையராஜா அவர்களை பார்த்து பேசிட்டு வந்தபொழுது, அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இன்று பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு அந்த வாய்ப்பை கொடுத்த அண்ணன் அவர்களுக்கு எனது நன்றியை நான் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த விழா மற்றவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சியாக இருந்தால் கூட எனக்கு ஒரு உணர்வுபூர்வமான நிகழ்வாக தெரிகின்றது. நமது சிறு முதலீட்டார் தலைவர் அவர்கள் பேசும்போது அந்த ப்ரொடியூசர் மோகன் ஐயா அவர்களையும் நமது அண்ணன் ஐயனாரப்ப அவர்களையும் காண்பித்து அவர்களது வயதை குறிப்பிட்டார்கள், அவர்களது முயற்சியை குறிப்பிட்டார்கள். ஆகையால் இந்த படம் வந்து நமக்கு என்ன கருத்தை சொல்லப் போகிறது என்பது அதுக்கு அடுத்த விஷயம். முயற்சியை நாம் எந்த வயதிலும் முயற்சிக்கலாம் என்பதே ஒரு விஷயம்தான். அந்த ஒரு விஷயத்தை அவர்கள் இருவரும் இந்த படத்தில் நிரூபித்து விட்டார்கள். சாதிக்க வயது இல்லை என்பதை மிகவும் அற்புதமாக அதை செய்தார்கள். அதை வெளிக்கொண்டு வந்த ஐயா அன்பு அவர்களுக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அண்ணன் அவர்கள் இந்த முயற்சியை செய்திருக்கிறார்கள். நான் அந்த பிரசாத் ஸ்டுடியோவில் சென்று வரும்போது நான் நினைத்தேன், ஒரு இளையராஜா அவர்களை பார்த்துட்டு வரும்போது, ஒரு பண்ணைப்புற கிராமத்தில் இருந்து வந்தவர், ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருந்தவர், இன்று இந்த அளவுக்கு வந்திருக்கிறார் என்று நினைக்கும் போது அவரது உழைப்பு, அவர் செயல்திறன் எல்லாமே எனக்கு ஒரு பெரிய மலைப்பாக தெரிந்தது. அதே போல்தான் நமது ஐயனாரப்பன் அவர்களும், அவரும் ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருந்தவர் தான்.
கடின உழைப்பாளி. இன்று அதே பிரசாத் ஸ்டுடியோவில் எந்த இளையராஜா அவர்களோ அதே பிரசாத் ஸ்டுடியோவில் அவருக்கு அவரது முதல் பட நிகழ்ச்சி நடக்கின்றது. அதற்கு நாம் எல்லாம் இங்கு வந்திருக்கின்றோம். அவருக்கு இந்த வயதில் அவரது கலை ஆர்வம் அவரை கொண்டு வந்து இங்கு நிற்கின்றது. அப்படிப்பட்ட அவர்கள் இதில் வெற்றி பெற வேண்டும். இந்த படத்தை பார்க்கும்போது கூட நான் மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. அவர் அண்ணன் சொல்லும்போது கூட நான் நினைக்கவில்லை. சும்மா ஒரு சில கருத்துக்கள் ஆக்சுவலா ஒரு 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 பெண் சொல்லுகிறார்கள். ஒரு பெண்ணுன்னா நான் வந்து வலைக்காரங்கிட்டே கையை நீட்டி ஆகணும், கடங்காரங்கிட்ட என் பேரை சொல்லி ஆகணும் போது நான் நினைச்சேன், அப்போ ஒருத்தவங்களுடைய உணர்ச்சியை எவ்வளவு அழகா வெளிப்படுத்திருக்கிறார் அண்ணன். அது மாதிரி ஒரு ஒரு சில சீனெல்லாம் பார்க்கும்போது செஞ்ச 2-3 வார்த்தைகளே வந்து ஒரு மூணாந்தர, அதாவது வந்து 3ஆம் பாலினம் என்ற ஒரு பெண்ணு நாம் எல்லாரையும் பாவமாக தான் நினைப்போம். 3ஆம் பாலியம்னா பாவமாக தான் நினைப்போம். அதே ஒரு மாறி அண்ணா அவர்கள் யோசனை பண்ணிக்கிறார்கள். கடவுள் எனக்கு இது கொடுத்த அதிர்ஷ்டம், ஒரே பிரிவிலே நான் இரண்டு பிரிவிலாக வாழ்கிறேன் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு 3ஆம் பாலினத்து மக்களுக்கு கூட அவர்களது உள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை நீங்கி அவர்களுக்கு ஒரு உயர்வான ஒரு மனப்பான்மை வருவதற்கு உண்டான வாய்ப்புகளை அண்ணன் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு சமுதாய சிந்தனை உள்ள படம். இது அப்படிதான் இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த படம் வெற்றி அடைய வேண்டும். ஐயா சொல்வது போல, அன்பு ஐயா சொல்வது போல, நீங்கள் மீடியாக்கள் அத்தனை பேரும் இதற்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். மோகன் ஐயாவும் ஐயனாரப்பனையும் மேற்கொண்டு நல்ல சிறப்பாக வர வேண்டும். அதுபோல் ஐயனாரப்பன் அவர் சொன்னார்கள், இந்த வெற்றிக்கு எனது குடும்பத்தில் ஒரு பெண்மணி தான் காரணம் என்றார்கள். இங்கு வருவதற்கு முன்பே அந்த பெண்மணி அழுது கொண்டுதான் இருந்தார்கள். அண்ணன் அவர்களும் உணர்ச்சி வசப்பட்டு இருந்தார்கள். நான் இங்கு பேசும்போது பார்த்தேன், பேசினாரே தவிர அவர் கை நடுங்கியது. அந்த நடுக்கத்தை நல்ல ஒரு சந்தோஷமாக மாற்றி அவர்களது ஆனந்த கண்ணீரை ஒரு அர்த்தமுள்ள கண்ணீராக மாற்றி இந்த படத்தை மேலும் மேலும் சிறப்பித்து நீங்கள் அனைவரும் இதை ஒற்றுமையாக இந்த படத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர வேண்டும். இந்த படம் எல்லா இடத்திலும் சேர வேண்டும். சிறு பிள்ளைகள் இந்த படத்தின் கதாநாயகிகள் முதலாக இந்த படத்தில் வந்திருக்கிறார்கள். ஒரு பெரிய கனவோடு இருப்பார்கள். நாம் ஏதாவது எழுதி அவர்கள் கனவை கலைக்கக்கூடாது. அதில் சிறு சிறு குறைகள் இருந்தால் கூட அதை பெரிதுபடுத்தாமல் அந்த பிள்ளைகளுக்கும் அந்த கதாநாயகியும் வாழ்க்கையில் நல்ல இடத்தை அடைய வேண்டும். அதற்கு உங்கள் ஒத்துழைப்பு அனைத்தும் வேண்டும். அதற்கு உண்டான மன வலிமையும் மன தைரியத்தையும் உண்டான சிந்தனையும் உங்களுக்கு ஆண்டவன் தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, எங்கள் அண்ணன் அவர்கள் இன்னும் சிறப்பாக, மோகன் அண்ணன் அவர்களும் ஐயனார் அவர்களும் சிறப்பாக இருக்க வேண்டும். அவர்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் சாதிக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு எனது உரையை இட்டுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதான் நினைச்சேன் நான் அண்ணன் அவர்கள் துணை மனைவி இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை கொஞ்சம் மேடைக்கு வருமாறு நான் மிகவும் அன்புடன் அழைத்துக் கொள்கிறேன். வர வேண்டும், தயவுசெய்து வர வேண்டும். நன்றி சார். ஆனந்த கண்ணீரோட நிரம்பிய மேடையா இருக்குது. அண்ட் அடுத்தபடியாக படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ படத்தினுடைய கதாநாயகி சுபா என்கின்ற சுபாஷினி அவர்களை ஒரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இங்க வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார், ப்ரொடியூசர் சார். நான் அவரை சாரனே கூப்பிட்டதில்லை, அப்பான்னு தான் கூப்பிட்டுருக்கேன். ஏன்னா நான் அவ்வளோ கம்ஃபர்டபுளா என்ன பார்த்துட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே சரி, என்ன அவ்வளோ கம்ஃபர்டபுளா அவ்வளோ அழகா நல்லாவே என்ன பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது இல்லாமல் இங்கே வந்திருக்க விருந்தினர் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை நான் தெரிவிச்சிருக்கேன். அண்ட் மீடியா பர்சன் உங்க எல்லாருக்குமே என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அனல் மழை இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் யாருமே இங்கே கிடையாது. அதை நான் அழுத்தமாக நான் சொல்லுவேன். எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும். நீங்களே இந்த படத்தை பார்த்துட்டு நீங்களே உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் சொல்லலாம். தேங்க்யூ.
நன்றி. அடுத்தபடியாக படத்தினுடைய கதாநாயகன் திரு க அப்துல் ஷரீப் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எனது அன்பிற்கினிய அத்தனை கலை உறவுகளுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் வீட்டிற்கும் கலை சார்ந்த ஆளுமைகளுக்கு பணிவான வணக்கத்தை பதிவு செய்வதில் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய இந்த பயணம் ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு பயணம். கலை மீது கொண்ட காதலால் கூத்தில் அறிமுகமாகி மேடை நாடகத்தில் என் பயணம் துவங்கி இதுவரை பெரிய திரைகளில் துணை நடிகராக 13 படங்களில் நடித்திருக்கிறேன். கடந்து வந்த பொன்னியின் செல்வன் பாகம் 1, பாகம் 2, பொம்மை நாயகி, பகாசுரன், லோகேஷ் கனகராஜுடைய விக்ரம் திரைப்படம், ஜமீன்தார், மனிதம், இப்படி பல்வேறு திரைப்படங்களில் எங்கேயாவது சினிமாவில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா சொல்லிட்டு 25 ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்கள், எங்கேயாவது ஒரு வசனம் கிடைச்சிடாதா, எங்கேயாவது நம்ம தெரிஞ்சிட மாட்டோமா, அந்த ஆர்வம், அந்த உழைப்பு, அது வெறும் வாய் வார்த்தையாக சொல்லிட முடியாது. இந்த நிகழ்வுல எல்லா விஷயத்துக்குமே பார்க்கும்போது ஒரு தனித்துவமா இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய அண்ணன் கூல் சுரேஷ் அவர்கள்லாம் ஆரம்ப காலகட்டத்துல அவருடைய பயணம் ஆரம்பிச்சதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே ஒரு கேளிக்கையா தான் பார்த்திருப்பாங்க. அவருடைய முதல் படங்கள்ல இருந்து பல்வேறு அவமானங்கள், அதை தனக்கு சாதகமா மாத்தி இன்னைக்கு ஒரு மிகச்சிறந்த ஆளுமை நின்றுட்டு இருக்காருன்னா அவருடைய பொறுமை, உழைப்பு ஒரு அசாத்தியமான உழைப்பு. என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல் பார்க்கும்போது மக்கள் தலைவர் பொன்மனச்செம்மல், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். சோ ஒரு மனுஷன் சினிமாவுக்கு இப்படிலாம் கஷ்டப்பட முடியுமான்னு பார்க்கும்போது அவருடைய வரலாறை படிக்கும் போது ஒரு நடிகரா அவர் கடந்து வந்த பாதைகள் அவ்வளவு இருக்கு. இன்னைக்கு சிவாஜில இருந்து திரை சார்ந்த ஆளுமைகள் மிகப்பெரிய ஒரு நடிகர்களா எல்லாருமே கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது அதற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தது மேடை நாடகங்கள். அந்த மேடை நாடகத்திலிருந்து தான் இன்னைக்கு பல்வேறு கலைஞர்களும் பல்வேறு முதல்வர்களும் உருவான களம் இந்த திரைத்துறை கலை. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மேடை நாடகத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து அடுத்த கட்டம் திரையில் அடி எடுத்து வைக்கணும்னா அதுக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் அவருடைய பாதம் தொட்டு என்னுடைய நன்றியை சமர்ப்பணம் செய். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அத்தனை தொலைக்காட்சி அன்பர்களுக்கும், யூடியூப், இன்ஸ்டாகிராம், சமூக வலைதளங்களில் மிக சிறப்பான செயலை செய்து கொண்டிருக்கும் என் அன்பிற்கினிய அத்தனை உறவுகளுக்கும் மனப்பூர்வமான ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இந்த நிகழ்வுல ஹீரோக்கள், ரியல் ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா நீங்க தான். உங்களை நம்பிதான் நாங்க இருக்கிறோம். எங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய கலைஞர்கள் நீங்க தான். சாதாரணமா ஜீரோவா இருக்கிறவங்களை ஹீரோவா மாத்துறதும், ஹீரோவா இருக்கிறவங்களை ஜீரோவா மாத்துறதும் உங்களுடைய ஒரு சின்ன கிளிப்பிங் தான். நிச்சயமா எங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் நீங்க தருவீங்கன்னு சொல்லிட்டு மனப்பூர்வமா உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இன்னொரு ஒரு சிறப்பு அழைப்பாளர் நிச்சயமா சொல்லி ஆகணும். அன்பிற்கினிய அண்ணன் திரு காதல் சுகுமார் அவர்கள். அந்த மனுஷனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு, ஏன்னா எங்கேயாவது நாங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது பார்க்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உச்சபட்ச நகைச்சுவை நடிகர் வடிவேலுடைய சாயல் அண்ணங்கிட்ட எப்பயுமே இருந்துனே இருக்கும். ஸோ நம்ம பார்க்கும்போது நாங்களாம் அப்போ அடுத்தடுத்து நாங்கள் மேலே வரும்போது இன்னொரு வடிவேல் வந்துட்டாரா, நிச்சயமா சினிமாவில் ஒரு பெரிய இடம் இருக்குன்னு காத்துட்டு இருந்தோம். ஸோ நகைச்சுவை மட்டும் இல்லாமல் அவருடைய சிறப்பான ரியாக்ஷன், ரொம்ப நுட்பமான நடிப்புலாம் பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமா இருக்கும். கடைசியா நான் அவருடைய படங்கள் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் ஒரு நகைச்சுவையும் தாண்டி இப்படியும் சென்டிமெண்டால அழ வைக்க முடியுமான்னு பார்க்கும்போது ஸ்டார் படத்துல எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ்னு, ஒரு சின்ன காட்சியா இருந்தாலும் ரொம்ப அழகா நடிச்சிருப்பீங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு பெரிய நடிகர்கள் எல்லாருக்குமே பாராட்டு தெரியும். ஒரு சூப்பர் ஸ்டார் ஃப்ரேம்ல நின்னா நிச்சயமா கைத்தட்டல் கிடைக்கும். உலகநாயகன் சாரோட ஒரு பார்வை வந்தா ஒரு கைத்தட்டல் கிடைக்கும். ஆனால் அதை தாண்டி அவருடன் பக்கபலமாக நடிக்கக்கூடிய துணை நடிகர்களுடைய நடிப்பு அசாத்தியமான நடிப்பு. வெறும் நகைச்சுவைக்காக மட்டுமல்லாமல் அவர்களால் திறன்பட நடிக்கக்கூடிய நட்புக்கான மிகப்பெரிய உதாரணமா தான் காதல் சுகுமார் அண்ணனும் நம்முடைய கூல் சுரேஷ் அண்ணனும் இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில
அவங்களோடு சேர்ந்து ஒரு சக நடிகர்களா இந்த கலைத்துறையில பயணம் செய்ததுல பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மேடையில இந்த இடத்துல நின்று பேசுறதுக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கக்கூடிய என்னுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய கலை குருமார்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இணையே துணை என்னுடைய மனைவிக்கும் இந்த நேரத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த கட்டம் இந்த திரைப்படத்தை கொண்டு போகக்கூடிய மிகப்பெரிய மீடியாக்கள் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நேரின்மை காரணமாக அடுத்தடுத்து வரக்கூடியவங்க தயவு செய்து ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக படத்தினுடைய இன்னொரு கதாநாயகன் திரு பிரதீப் செல்வராஜ் அவர்கள். இங்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் என் முதன்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது எனக்கு 5வது படம். முதல் படம் நெடுமி, இதே பிரசாத் லேப்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆடியோ லான்ச் நடந்தது. இப்போ திரும்ப அனல் மழை. நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டுக்கிறேன். எல்லாருமே சிறிய முதலீட்டு படங்களை சப்போர்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. சிறிய முதலீட்டில் நிறைய பேர் படங்கள் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சிறிய முதலீடு படங்களுக்கு நிறைய தேட்டரிக்கல் கொடுங்க, நிறைய தேட்டர்ஸ் கொடுங்க. நீங்கள் தேட்டர் கொடுக்காம என்னோட ஒரு 3 படம் நிற்கிது. எல்லாருமே மார்க்கெட் வேணும், மார்க்கெட் ஹீரோஸ் வேணும், மார்க்கெட் இருந்தால் தான் படம் நிறைய தேட்டர் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கண்டிப்பாக உதவி பண்ணுங்க. நீங்கள் தேட்டர்ஸ் கொடுத்தாதான் மக்கள் படம் போய் தேட்டரில் பார்ப்பாங்க. பார்த்தா தான் படம் வெற்றியா தோல்வியான்றதை நிரூபிக்க முடியும். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வாய்ப்பு அளித்த எனக்கு மோகன் சாருக்கும் டைரக்டர் ஐயப்பன் சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி. அடுத்தபடியாக திரு கலைமாமணி சீனு வேணுகோபால் அவர்களை பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். என்னை இறைவன் நன்றாக படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. பிரசாத் என்றாலே பொலிவு என்று பொருள். இந்த பொலிவு மிக்க அரங்கிலே முதல் முயற்சியாக அன்பிற்கினிய திரு மோகன் அவர்களும் என் உள்ளம் கவர்ந்த கல்வனாக இருக்கக்கூடிய இயக்குனர் திரு ஐயனாரப்பன் அவர்களும் இணைந்து அனல் மழை என்கின்ற இரண்டையும் இணைத்திருக்கின்ற பெயரிலே ஒரு திரைப்படத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த திரைப்படத்தினுடைய முன்னோட்டம், இசை வெளியீடு ஆகிய நிகழ்ச்சியிலே கலை உலகைச் சேர்ந்த பெருமக்கள் எல்லாம் கலந்து கொள்வது இயற்கை. நான் அதற்கு அப்பாற்பட்ட தமிழ் இலக்கிய உலகைச் சேர்ந்தவன். அன்பு சகோதரர் திரு ஐயனாரப்பன் அவர்களுடைய உள்ளம் கவர்ந்தவன் என்ற முறையிலே எனக்கு இந்த வாய்ப்பினை அவர்கள் நல்கி இருக்கிறார்கள். திரு அன்புச்செல்வன் ஐயா அவர்கள் பேசுகின்ற பொழுது அவருடைய பேச்சிலே நான் உண்மையிலே நெகிழ்ந்து போனேன். இது தமிழ் மண், நெற்றிக்கண்ணை காட்டினும் குற்றம் குற்றமே என்று சொல்லக்கூடிய நக்கீரன் வாழ்ந்த பரம்பரை அன்புச்செல்வனுடைய வழியிலே இன்று காட்சி அளித்தது என்பதை நான் நினைத்து கொண்டேன். அதே மாதிரி திரு கூல் சுரேஷ் அவர்களை சொல்லுகின்ற பொழுது எதிரிலே இருந்து வந்த ஆரவாரம் அவருடைய உழைப்பை, அவருடைய உண்மையை நிலைநிறுத்தக்கூடிய ஒன்றாக இருந்தது என்பதையும் இந்த மேடையிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த திரைப்படம் தொடங்குகின்ற பொழுது அதற்கு தொடக்கமாக இருந்து ஆசி வழங்கியவர் மயிலம் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ சிவஞான பாளைய சுவாமிகள் 20ஆம் பட்டம் அவர்கள். அவர்களுடைய ஆசியினாலே இந்த படம் தொடங்கியதிலிருந்து அவர்களோடு நான் பயணித்திருக்கிறேன். இதில் என்ன பாடுபட்டார்கள் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். அந்த அடிப்படையிலே திரு ஐயனாரப்பன் அவர்கள் மிகச்சிறந்த படைப்பாளி, மிகச்சிறந்த எழுத்தாளி, மிகச்சிறந்த கருத்துக்கு சொந்தக்காரர். அவருடைய நாடகங்களிலே இருக்கக்கூடிய கரு எப்படியோ அது கலைஞர்கள் சுவைப்பார்கள், நானும் சுவைத்திருக்கிறேன். ஆனால் அவர் எழுதியிருக்கக்கூடிய தல புராணங்கள், ஒவ்வொரு தலத்தை பற்றியும் அவர் எழுதியிருக்கக்கூடிய தல புராணங்களிலே நான் என்னை இழந்திருக்கிறேன், நான் அதிலே கரைந்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு அழுத்தம் திருத்தமாக தக்க ஆதாரங்களோடு அந்த தல புராணங்களை எழுதி ஒவ்வொரு புத்தகத்திற்கும் அந்த நிலையில தான் எனக்கு இதுக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பார் நினைக்கிறேன். அவர் எழுதி இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களுக்கும் அணிந்துரை எழுதியவன் என்கின்ற பெருமையும் எனக்கு கொடுத்தவர் அவர். எல்லா புத்தகங்களுக்கும். அது மட்டுமல்ல, எந்த புத்தகம் வெளியிட்டாலும் அந்த புத்தகத்தினுடைய ரிவ்யூ, நூலாய்வு என்பதையும் அடியேனுக்குத்தான் வழங்கி சிறப்பித்திருக்கக்கூடிய பெருமைக்குரியவர். இந்த எளியவனையும் ஒரு பொருட்டாக கருதி இந்த அனல் மழை என்கின்ற திரைப்பட முன்னோட்டத்திலே
வாழ்த்துரை வழங்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் என்றால் அவரை எப்படி வாழ்த்துவது, எப்படி பாராட்டுவது என்று தெரியாமல் நினைக்கிறேன். நான் நிரம்ப பேசலாம், ஆனால் நேரமில்லை என்ற காரணத்தினாலே அடுத்தவருடைய நேரத்தை களவாடுவது சரியாக இருக்காது. ஐயா அன்புச்செல்வன் வழியிலே பேசுகிறேன். களவாடுவது சரியாக இருக்காது என்ற உணர்வினாலே நான் ஒட்டுமொத்தமாக இந்த திரைப்படத்திலே அந்த முன்னோட்டத்தை பார்க்கும் பொழுது கதாநாயகர்களும் கதாநாயகியும் தொழில்நுட்ப கலைஞர்களும் அவர்களுடைய உழைப்பை எப்படி வழங்கி இருக்கிறார்கள் என்பதை என்னால் துல்லியமாக உணர முடிந்தது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது பாடலாக இருந்தாலும் காட்சியாக இருந்தாலும் அல்ல என்ன லொகேஷன் என்று சொல்கிறீர்களே அதுவாக இருந்தாலும் ஒவ்வொன்றை பற்றியும் விமர்சிக்கக்கூடிய நேரம் இல்லாத காரணத்தினாலே அந்த திரைப்படத்தினுடைய பொலிவுக்கும் வலிவுக்கும் சிறப்புக்கும் ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் இந்த நேரத்திலே என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் உழைப்பு நிச்சயமாக வெற்றி பெறும். உழைப்பு 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 ஒன்றுதான் ஒரு மனிதனை முன்னே கொண்டு வந்து நிறுத்தும் என்கின்ற நிலையிலே நீங்கள் உழைத்திருக்கிறீர்கள். நிச்சயமாக அனல் மழை ஒரு குளிர்மையை தரக்கூடிய மழையாக, இங்க இருக்கக்கூடிய ஊடக நண்பர்களுடைய ஒத்துழைப்பின் காரணமாக மக்களுடைய பேராதரவை பெற்று நிச்சயமாக நீங்கள் அடுத்து எடுக்கக்கூடிய திரைப்படத்திற்கு கதவு திறந்திருக்கிறது என்பதை நான் இப்பொழுதே என் மனக்கண்ணாலே உணர்கிறேன். நிச்சயமாக மக்கள் இந்த திரைப்படத்தை நன்றாக வரவேற்பார்கள், நன்றாக அதை ஆதரிப்பார்கள். உங்களுக்கு அன்புச்செல்வம் துணை இருக்கிறார். அதனாலே நீங்கள் கவலைப்படாமல் அடுத்த படத்திற்கு எப்பொழுது பூஜை போடுவது என்று இப்பொழுதே நீங்கள் உங்களுடைய நாளை குறித்துக் கொள்ளுங்கள் என்ற நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை பாராட்டுவதற்கு என்னுடைய தமிழாசிரியர் நாக்கி ஐயா அவர்கள் சொல்லுவார்கள், ஒவ்வொருவரை பாராட்டுகின்ற பொழுது, சிறப்பை பாராட்டுகின்ற பொழுது என்னுடைய ஒரு நாக்கினாலே பாராட்டினால் என்னுடைய எண்ணம் முழுமை அடையாது என்று கேட்டு மேடையிலேயே அவர் கடவுளை வேண்டுவார். இறைவா, என்னை ஒரு நிமிட நேரம் ஆதிசேஷனாக படைத்து விடு. ஏன் அப்படின்னு கேட்டா, ஒரு நாக்கினாலே நான் ஐயனாரப்பனையும் மோகனையும் தொழில்நுட்ப கலைஞர்களையும் நடிகர்களையும் பேசினால் என் உள்ளம் நிறைவேறாது, என் உள்ளத்தினுடைய ஆசை அடங்காது என்ற காரணத்தினாலே நான் இந்த நேரத்திலே ஆண்டவனை வேண்டுகிறேன், இறைவா என்னை ஒரு நிமிட நேரம் ஆதிசேடனாக படைத்து விடு. ஏனென்றால் 1000 நாக்கு அதற்குண்டு. அப்படி பாராட்டினால்தான் இந்த விழாவினுடைய பெருமை சிறப்பாக இருக்கும் என்ற மன உணர்வு எனக்கு வரும் என்கின்ற என்னுடைய மன உணர்வை இந்த நேரத்திலே பதிவு செய்து, அனல் மழை நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு படைப்பாக தமிழ் கூறும் நல்லுலகம் வரவேற்கும் 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 என்பது எழுதப்படாத தீர்ப்பு. எழுதி கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த அனல் மழை அவர்களுக்கு ஒரு வெற்றி மழையை, அடுத்த படியிலே முன்னேற வேண்டிய மழையை பொழியக்கூடிய குளிர்மையான மழையாக இருக்கும் என்று நான் அவர்களை நெஞ்சார வாழ்த்தி, ஐயனாரப்பன் எப்பொழுதுமே அவருடைய துணைவியாரை போற்றுவார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த துணைவியாரை யாரெல்லாம் போற்றுகிறார்களோ அவர்களெல்லாம் நிச்சயமாக வாழ்க்கையிலே முன்னேறுவார்கள். இது சத்தியமான உண்மை. அதே மாதிரி மோகன் ஐயாவும் எங்க பாண்டிச்சேரியில இருந்து தான் வந்திருக்கிறார். அதனால அவருக்கும் அந்த இது எனக்கு என்ன ஒரு பெருமைனா, புதுச்சேரி மண்ணிலே இருந்து வந்து உங்கள் மத்தியிலே கலந்து கொண்டு கலை உலக பெருமக்களோடு என்னுடைய இந்த பங்களிப்பை நிகழ்த்துகின்ற ஒரு வாய்ப்பினை இறைவன் கொடுத்தானே, அதற்காக அவனுக்கு கோடானு கோடு நன்றியை சொல்லி, அனல் மழை வெல்க, வளர்க, பொலிக 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல தமிழ்ல ஒரு வாழ்த்துரை வந்து கொடுத்திருக்கிறாங்க. சோ தமிழ் ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினரா வந்திருக்கக்கூடியவங்க அண்ட் இவங்களுடைய கெரியர் ஒரு நகைச்சுவை நடிகரை ஆரம்பிச்சிருந்தாலும் ஒரு சின்ன திரையில இருந்து அதுக்கப்புறமா வெள்ளித்திரைக்கு வந்து பல வெற்றிகளை பார்த்து அதுக்கப்புறமா படத்தை நடிக்கிறது மட்டும் இல்லாம இயக்குனராகவும் ஆறி இப்ப அவர் வந்து பல கதைகளை கையில ரெடியா வச்சுட்டு பெரிய பெரிய நடிகர்களுக்கு படம் பண்றதுக்காக காத்துட்டு இருக்கிறாரு. சோ நடிகர் மற்றும் இயக்குனர் திரு காதல் சுகுமார் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னுடைய பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும், மேடையில் வீற்றிருக்கும் திரையுலக பிரமுகர்கள் மற்றும் இந்த படத்தின் தொழில்நுட்ப வல்லுநர்கள், அப்புறம் அன்பு அண்ணன் அன்புச்செல்வன் அவர்களுக்கும், என்னுடைய அருமை நண்பன் கோல் சுரேஷ் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறோம். கீழே இருந்து இந்த பாடலுடைய இசை வெளியீட்டு விழாவை எல்லாரும் போல நானும் உட்காந்து பார்த்தேன். ரொம்ப பிரமாதமாக
ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 5 பாட்டையும் ஒன்றா கேட்டாலும் எந்த போரும் அடிக்காமல் வார்த்தைகளை தெளிவோட ரொம்ப பிரமாதமாக எடுத்திருந்தாங்க. அதுக்காக முன்னே இசையமைப்பாளர் பாடலாசிரியர் அவர் தான் நினைக்கிறேன் இல்லைங்களா? ஓகே, பாடல் அம்மா ரொம்ப பாடல் இசை. ஓகே, நான் பாடல் இசைங்கிறவரும் நம்ம பின்னணி இசை வேற ஒருத்தர்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே அண்ணன் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சுண்ணே. இந்த காதல் வந்தது, அதுக்கப்புறம் இந்த உருக உருகன்னு ஒரு பாடல், அப்புறம் ஓப்பனிங்கில் அந்த ஐயா சொன்ன சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் மாதிரி ஒரு மெட்டில் ஒரு பாட்டு பிரமாதமாக எழுது. எல்லா பாட்டுமே இல்லைங்களா? சிங்கிள் கார்டு ரொம்ப பிரமாதமான ஒரு பாடல். ரொம்ப நாள் கழிச்சு 80s 90s 6 பாட்டு 80s 90s கொண்டு போய் விட்ட மாதிரி ஒரு பாட்டு. கீழே ஆனால் உட்காருங்க. அது மாதிரி இன்னொரு விஷயமும் கீழே உட்காந்து பேசும்போது அறிமுகப்படுத்தும் போது அவங்க சொன்னாங்க, அவருக்கு வந்து 71ஆம் ஆண்டு அவருடைய இதை ஆரம்பிச்சாங்கன்னா பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. என்னன்னா, அரவிந்தர் ஐயா வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, பாண்டிச்சேரி அரவிந்தர் ஐயா, ஒருவன் திருப்தி உறும் கணத்திலிருந்து இறக்க தொடங்கி விடுகிறான் அப்படின்னு. அதாவது எப்பவுமே வந்து நீங்க இதுதான் போதும் அப்படின்னா அதோட முடிஞ்சு போச்சு லைஃப் அப்படின்னு சொல்றாரு. இறக்க தொடங்கி விடுகிறானா. என்னுடைய அப்பாவும் கம்யூனிஸ்ட் லெஃப்ட் தான். நான் 6 வயசுல நாடகங்கள் நடிக்க ஆரம்பித்தேன். 71ஆம் ஆண்டு அவருடைய விஷயங்களை ஆரம்பித்து இந்த படத்தின் இயக்குனர் ஐயனாரப்பன் அவர்கள் இன்னைக்கு தொடர்ந்து இத்தனை வருஷம் போராடி இவ்வளோ ஒரு பெரிய கனவை நிறைவேற்றி இன்னைக்கு ஒரு படம் எடுத்து இந்த மேடையில் நின்று அவர் பேசுறாரு அப்படின்னு சொன்னால் சான்ஸே இல்லைங்க. அதுக்காகவே அவருக்கு ஒரு கை தட்டலாம். ஏன்னா சாதிக்கிறதுக்கு சினிமாவில் ஒரு வயசு தடையே கிடையாது. இது ரிட்டையர்மெண்ட்டே இல்லாத ஒரே ஒரு தொழில் சினிமா மட்டும்தான். சாகிற வரைக்கும் நடிக்கலாம், நடிச்சுக்கிட்டே செத்து போகலாம். சார் அப்படியே ஆக்ட் பண்ணுங்க, அப்படியே போங்க, அப்படியே போயிடலாம். அந்த மாதிரி ஒரு சினிமாவுக்கு மட்டும்தான் அது. வேற எங்கே எல்லாமே 60ஓட க்ளோஸ், 65ஓட ரிட்டையர்மெண்ட். ஆனால் இது அப்படி கிடையாது. பிறந்த குழந்தையே நடிக்கும், அதுவே நடிக்கும், அதுக்கே தெரியாது ஏன் நடிக்கிறான்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதம். அதாவது சாதிக்கிறதுக்கு நான் கேட்பாங்க, வயசு அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு நம்பர் தான், டிஜிட் 1 2 3 மாதிரி. வயசுங்கிறது ஒரு நம்பர் தான். உண்மையான வயசு நம்ம நம்புறது தான். என்ன கூல்ஸ்டேஸ் நமக்கு என்ன ஒரு 15 இருக்குமா, அவ்வளோதான். பார்த்தீங்களா, கூல்ஸ்டேஸில் என்ன ஓட்டு போடுற வயசே வர்ற கட்சி ஆரம்பிச்சிருக்காப்புல. என் நண்பனும் நானும் சேர்ந்து காதல் அழிவதில்லை அப்படிங்கிற சிம்பு கதாநாயகனாக நடித்த முதல் படம் காதல் அழிவதில்லை தான் அறிமுகமான 2 பேரும். அதில் நாங்கள் டைலாக் பேசும்போது எங்கள் பின்னால் நின்று டைலாக் நின்னவர் வந்து சந்தானம். ஆனால் இன்னைக்கு எல்லாருமே ஒரு ஸ்டேட்டஸில் அவங்கவுங்க ஒரு இடத்துல நாங்கள் வந்து பயணிச்சுட்டு இருக்கோம். காரணம் இந்த உழைப்பு. ஐயனாரப்பன் ஐயா, உங்களுக்கு உண்மையிலே சொல்லணும், உங்களுக்கு அசாத்தியமான ஒரு தனி தைரியமே இருக்குங்கய்யா. இன்னைக்கு இருக்கிற இந்த மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு போட்டியில் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கும்போது ஒரு கருத்தை அழகாக எடுத்து ஏதோ ஒரு புரட்சிகரமான கருத்தை மட்டும் நீங்கள் படத்தில் முன் வச்சிருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது. ஏன்னா அது இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் உள்ளவங்களுக்கே உரிய ஒரு பெரிய விஷயம். அது ஒரு பொதுமுறை தத்துவத்தில் இருக்கவங்களுக்கும் அந்த சொல்லுவாங்க. நீங்களும் நிச்சயமாக இந்த அனல்மலை படத்தில் அந்த கருத்தை பதிவு பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற நிச்சயமாக நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அங்கீகாரத்தை உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட் கொடுக்குது. அதே மாதிரி அடுத்தடுத்து படங்கள் பண்ணி பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு இயக்குனர் தமிழ்நாட்டில் கலக்கிற அப்படிங்கிற பேர் உங்களுக்கு வரத்தான் போகுது. அதுக்காக எங்களுடைய சார்பாக உன்னை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து படத்தில் நடித்த நடிகர்கள் உண்மையில நல்ல வேலை வாங்கியிருக்காங்க. ஹீரோ ஷெரீஃபாக இருக்கட்டும், ஹீரோயினாக இருக்கட்டும், நடித்த நடிகர்களாக இருக்கட்டும், அது ரொம்ப துணிஞ்சு சில பேர் நாடக நடிகர்களான அந்த இது இருந்தாலும் சினிமாக்குன்னு ஒரு ஒரு உடல் மொழி, ஒரு திரைமொழி இருக்குது. அது வந்து போக போக வரும். என்னென்ன சொல்லுவாங்க, சினிமா இஸ் ஒரு ஆர்ட். அது ஒரு கை வர்றதுக்கு சில நாட்கள் ஆகும் சில பேருக்கு. ஆனால் முதல் படத்திலேயே எவ்வளவு தன்னால் முடியுமோ அதை ரொம்ப துணிச்சலோட எடுத்து அதையும் திரைக்கு கொண்டு வர்றது. அதாவது இன்னொரு விஷயம் அண்ணன் பேசும்போது சொன்னார், சின்ன படங்கள் வந்து முதல்ல தியேட்டர் கொடுத்தாதான் சின்ன படங்களே வெளியே வரும். ஒரு ஷோ கொடுத்து நம்ம தனுசு சிம்பு வச்சா படம் பண்ணுறோம், முதல் ஷோக்கு ஓடி வந்து பார்க்கறதுக்கு 10 மணி ஷோ, 9 மணி ஷோ, நைட்டு 12 மணி ஷோ, 11 மணி ஷோ கொடுத்தா யார் வந்து பார்ப்பா இடையில? அதெல்லாம் கிடையாது. அது ஒரு 2 3 நாள் ஓட விட்டாதான் அந்த படமே என்னங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் தான் நல்ல படமா இல்லையானே தெரியும். ஸோ அது இப்போ சொன்னார் பார்த்தீங்களா, அது அண்ணன் சொல்லிட்டாரு, அண்ணன் அனுப்பிச்சு சொல்லிட்டாரு, என் சங்கத்தில் பதிவார் அத்தனை படத்துல நீ தான் ஹீரோ, நீ தான் காமெடியா, நீ தான் ஏட்டு செட்டுன்னு சொல்லிட்டாப்புல. நானும் அது ஆணித்தரமா கூட இருந்து பதிவு பண்ணிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பெரிய ட்ரம் கார்டு வேற ஒன்றும் இல்லைங்க, பத்திரிகை துறை மட்டும்தான். அதில் ஏதோ ஒன்று இருக்குது நீங்கள் எழுதிட்டீங்கனாலே அதை கொஞ்சம் கவனிக்கப்படும், வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு அதுதான் தேவை. ஸோ இந்த படத்தில் இருக்கிற உண்மையிலேயே போஸ்டர் ஓட்டுறவங்களை மட்டும்தான் ஒரு மேடை கூப்பிடல, மற்றபடி இந்த கம்பெனியில் வேலை செஞ்ச அத்தனை பேருமே கூப்பிட்டு கௌரவிச்சிருக்காங்க. அதுக்கே அவங்களுக்கு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அதனாலதான் கவர் ஸ்டோரி வரதில்லை போல இருக்கு. ஓகே, ரொம்ப நன்றி. இப்படி ஒரு அருமையான வேலையில என்னையும் இந்த மேடையில வந்து
உங்களை வாழ்த்துவதற்காக ஒரு வாய்ப்பினை வழங்கிய என் அருமை நண்பன், படத்தின் பிஆர்ஓ நினைக்கிறேன், என்னுடைய அருமை நண்பன் சித்திக் அவர்களுக்கு என்னுடைய இந்த நேரத்தில் வந்து அன்பது. ஆமாம், இந்த நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைச்சு இங்கே எல்லாருமே வரவழைச்சி ஏற்பாடு பண்ண என் அருமை நண்பன் சித்திக் அவர்களுக்கு, அவர் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மேனேஜர் மாதிரி. இப்போ கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஆமாம், இந்த வருஷம் ஆரம்பிச்சு எனக்கு கிட்டத்தட்ட 4-5 படங்கள்ல எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காரு. ஆமாம், விரைவில் வந்து பெரிய ஹீரோ வரணும் அப்படின்னு உங்களுக்கு சார்பாக வாழ்த்துக்கிறேன். இந்த படக்குழுவுக்கு அனல் மழை பணமழையாகவும் பெய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லார் சார்பாகவும் கேட்டு நன்றி கூறி வெளியிடுறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஆக்சுவலி ஒரு நல்ல பேச்சாளர், நிறைய விஷயங்கள் எடுத்து பேசக்கூடியவங்க. எங்களுடைய நேரன்மை காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து ஷார்ட்டா பேசியிருக்கீங்க தெரியுது. ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக படத்தினுடைய தயாரிப்பாளர் திரு மோகன் அவர்களை பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பேசுறதுக்கு முன்னே 4 வாரத்திற்கு நான் என்ன பண்றது? எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்க வந்திருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. மைக்கு தான் சரியாலன்னு நினைக்கிறேன், கரெக்டா இருக்கா? மேலே உட்காந்து இருக்கிற நண்பர்களுக்கும், வந்திருக்கிறவங்களும், பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், எங்க குழுவின் சார்பாக அனைத்துடைய சார்பாக மைக்கு வேலை செய்யல, அதான் கட்சி தான் ஆகணும் பொழுது தனித்தனியாக நன்றி சொல்ல முடியாது. ஆக மட்டும் மொத்தமாக நன்றி சொல்லிக்கிறேன். நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறது ஒரே விஷயம்தான். இப்போ எல்லாருடைய மனசுலையும் உங்களுக்கு இருக்கும் ஒரு விஷயங்கள் இருக்கும். என்ன விஷயம்னா, அனல் மழை அப்படின்னா என்ன, என்ன பொருள் நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்றது கேள்வி எல்லாருக்கிட்டையும் இருக்கும். அது இப்போ சாதாரணமாக அனல் மழை திரைப்படம்ன்றது பேர் நாங்கள் காமிச்சோம் இல்லையா, திரையில் பார்த்தீங்க. அது எங்கேருந்து வந்தது? ஒரு மலை வெடிப்புலேருந்து, ஒரு மலை குழம்புல இருந்து அந்த அனல் மழை திரைப்படம் உங்களுக்கு நாங்கள் காமிச்சிருக்கோம். இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துலேயோ இல்லை 2 வருஷத்துலேயோ இல்லை ஒரு 10 வருஷத்துலேயோ ஒரு மலை வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பல வருடங்கள், பல ஆண்டுகள் அது உள்ளுக்குள்ள வேதனையை வச்சுக்கிட்டு, அது உள்ளுக்குள்ள அந்த காந்த சக்தி அனல் உருவாகி தாங்க முடியாம தான் அந்த அனல் வெளிப்படும், மழை வெடிக்கும், அனல் மழை, அந்த குழம்பு வெளியே வரும். அதுதான் நம்ம தெரிஞ்சது அனைவருக்கும் உள்ளது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருமே ஏன் மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க உள்ளத்திலையும் இதயத்திலும் அனல் கொச்சிக்கிட்டு தான் இருக்கு. தன்னுக்குள்ள ஒரு அனல் தீ இருந்துக்கிட்டு தான் இருக்கு. அது குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், நண்பர்கள் பிரச்சனையா இருக்கலாம், இல்லை சமுதாய பிரச்சனையா இருக்கலாம், பிசினஸ் பிரச்சனையா இருக்கலாம். அதை ஜெயிச்சும் நமக்கு இன்னும் ஒரு மன நிம்மதி இல்லையேன்ற ஒரு இருக்கலாம். சாதிக்க வந்தவங்க சாதிக்க முடியலையே, நாம இன்ன வரைக்கும் இப்படித்தானே இருக்கிறோம் அப்படின்ற ஒரு அனல் இருக்கலாம். அப்போ ஒவ்வொருத்தருடைய நெஞ்சிலையும் அந்த அனல் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. அந்த அனல் இல்லாத ஒரு மனிதரை கூட இந்த நாட்டில் இல்லை. எல்லாருக்கும் அந்த அனல் இருக்கத்தானே செய்யுது. இப்போ இங்கே உட்காந்துருப்பீங்க, என்ன நினைப்பீங்க? ஒரு 3 மணி நேரம் கழிச்சு நம்ம அந்த வேலைக்கு போகணும். ஐயோ நாளைக்கு அந்த வேலை சும்மா நடந்துதா, இல்லை நாளைக்கு போனால் அவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா, இது எல்லாம் ஒரு போராட்டத்தில் தான் இப்போ குறைஞ்சிருக்கும். இங்கேயும் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறோம், நாளைக்கு நடக்க போகிறது இல்லை 2 மணி நேரம் கழிச்சு நடக்க போகிறதே நம்ம இங்கே யோசனை பண்ணிட்டு இருக்கோம். யாரும் நிம்மதியாக இல்லை. யாராவது ஒருத்தர் ஒரு மனிதனாக பிறந்தா நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நான் கூலாக இருக்கேன், எனக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை, நான் பனிக்கட்டி போல கூலாக இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒருத்தரால சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனுஷனையும் அந்த அனல் தீ எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் என்ன ஒன்று, ஒரு நேரத்தில் நாமளாம் அனுப்பிச்சிக்குவோம், சரி கோவப்பட வேண்டாம் அடுத்து பார்க்கலான்னு ஒன்று நாம அனுப்பிச்சிக்குவோம், தனி வச்சுக்குவோம். இல்லைன்னா நண்பர்கள், வீட்டில் இருக்கிற உறவினர்கள் அவங்க சொல்லி அந்த கோபம் தனியும். தனியுமே தவிர சுத்தமாக தனிக்கிறாது, எரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு பக்கம் வரும். சாதாரணமாக இப்போ நம்ம பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை அந்த அனல், ஒரு சின்ன குழந்தை பேசாது, முட்டி போட்டு நகரும், அதுங்கிட்ட இருந்து ஒரு பொருளை எடுத்து கொடுத்த பொருளை பிடிங்கி பாருங்க, அது அடம் பிடிக்கும். அது கேட்குற பொருளை நீங்கள் கொடுக்கலாம் பாருங்க, அடம் பிடிக்கும். பசி எடுத்தா என்ன பண்ணும்? வாயால் கேட்க தெரியாது, அடம் பிடிக்கும், அழுவும்.
அப்ப அதுக்குள்ளேயே பிறக்கும் போதே அதுக்கே அனல் கடவுள் கொடுத்துட்டானு. அது உள்ளே இருக்குது அனல். அப்ப நம்ம போய் சேர வரைக்கும் அந்த நம்மளை விட்டு போகுமா? ஆனா அனல் எப்போ போகும் அப்படின்னா, நம்மளை படிச்ச கடவுள் இருக்கா தெரியுங்களா, அவன் என்னைக்கு அவன் பாதத்துக்கு நம்மளை கூட்டுக்கிறானோ அன்னைக்கு தான் இந்த அனல். அது ஆவின்னு சொல்லுவோம். ஆவி போயிடுச்சு, ஆவி பிரிஞ்சிருச்சு அப்படின்னும் போது நம்ம அதை சாதாரணமா ஒரு மனுஷன் உயிரிடும் போது ஆவி போயிடுச்சு. அப்போ அந்த ஆவி நம்மளை விட்டு போனாதான் இந்த அனல் முற்றிலுமா அடங்கும், தனியும். அது வரைக்கும் தனியாது. இதுதான் மனுஷனா பிறந்த நம்ம வாழ்க்கை. அன்றாடம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு நிமிஷம் என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது, எதை சாதிக்க போறோம், சாட்சியமா இல்லையா, சாட்சி நிம்மதியா இருந்தோமா இல்லையா, இந்த வியாதியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா. அதுக்கு நான் இன்னொரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்ப நாம ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்ன எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு டீ கடைன்னு ஒன்று இருந்தால் ஒரு பாய்லர் ஒன்று இருக்கும். ஒரு பாய்லர் வச்சிருப்பாங்க. பெரிய தூளப்பத்தி வீடுகள் இருக்கும். அந்த வீடுகளை பார்த்தீங்கன்னா சில அந்த முட்டைன்னு சொல்லுவாங்க, அங்கே குளிக்கிறதுக்காக சுடுதண்ணி போகிறதுக்கு அந்த பாய்லர் வச்சிருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அயன் பண்ணுற பாக்ஸ், இது அயன் பண்ணுவாங்க தெரியுங்களா, அந்த அயன் பண்ணுவாங்களே, இதுக்கெல்லாம் என்ன தேவைப்படுன்னா கறி தெரியுங்களா. அந்த பாய்லரில் கறியை போட்டு நாள் முழுக்க அந்த அனலை வர வச்சு அந்த அனலுக்குள்ள அவங்க வேலையை முடிப்பாங்க நாள் முழுக்க. அதே மாதிரி அவங்க வந்து இந்த அயன் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களும் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பேர் தெரியும், தெரியாமல் இருக்கு. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு தான் தெரியாமல் இருக்கலாம். அந்த கறி அள்ளி போட்டு அயன் பண்ணு, அவங்க நாள் முழுக்க அந்த வேலையை பார்ப்பாங்க. அந்த தேங்க்ஸ் சார், தேங்க்யூ. இதை பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் அப்போ வந்து பித்தளை பாத்திரத்துக்கு ஈயம் பூசுவாங்க இல்லையா, அது வந்து வில்லு வண்டி கட்டிக்கிட்டு போவாங்க. ஊர் ஊராக போயிட்டு ஒரு மரத்தடியில் நடு சென்டரில் ஒரு பள்ளம் தோண்டிட்டு அந்த கறி அள்ளி போட்டு அந்த இப்போல்லாம் நம்ம வந்து கை பையன்னு சொல்கிறோம் இல்லை, கட்டை பையா, அந்த மாதிரி வச்சு புசு புசுன்னு ஊதிக்கிட்டு அந்த பாத்திரத்துக்கு ஈயம் பூசி கொடுத்துட்டு வராங்க. ஏன் அதை சொல்கிறேன்னா, இத்தனை பேருக்கும் அந்த கறியை வாங்கி யூஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு இந்த கறி எப்படி பக்குவப்படுத்துகிறாங்க, எப்படி நமக்கு அது கிடைக்குது, இதை வச்சு நாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம், அதை பக்குவப்படுத்துகிற தன்மை நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்றது அவங்களுக்கே தெரியல. அந்த கறியோடைய தன்மை அதை வச்சு சம்பாதிக்கிறாங்க, அதை வச்சு பயன்படுத்திக்கிறாங்க. அந்த கறியோடைய தன்மை தெரியல. ஆனால் அந்த கறியை உருவாக்குறதுக்கு ஒரு 3 விதமான 4 விதமான கட்டை தான் இருக்குது. எல்லா கட்டையிலும் அந்த கறியை உருவாக்கிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, ஒரு வேலிக்கத்தான் சரி, இந்த மாதிரி வேலிக்கத்தான் கட்டைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னும் 2-3 கட்டைகள் இருக்குது. அந்த கட்டையில தான் அந்த கறி உருவாக்க முடியும். அதான் தெரியல, அது 2-3 கட்டை தெரியலன்ட்டேன், விட்டுருங்களேன், மாட்டி விடாதீங்க. அந்த மாதிரி இருக்கு. அந்த கட்டையில தான் உருவாக்குறாங்க. அது என்ன பண்ணுதுன்னா, காட்டுக்குள்ள முள்ளு செடி போய் பாம்பு பல்லி இது முன்னாடிலாம் போயிட்டு அது வெட்டுறதுக்குன்னு ஒரு கோஷ்டி இருக்கும். ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் சார். அது வெட்டுறதுக்கு ஒரு கோஷ்டி இருக்கும். அதை வெட்டி கட்டி கொண்டாந்து அந்த வண்டி பாதையில் கொண்டாந்து வைக்கிறதுக்கு ஒரு கோஷ்டி இருக்கும். அதை ஏற்றிக்கிட்டு போகிறதுக்கு வண்டியில் ஒரு கோஷ்டி வரும். அதை கொண்டு போகிற இடத்துல ஸ்டாக்கு வைக்கிறதுக்கு ஒரு கோஷ்டி இருக்கும். அதை வாங்கிட்டு போவாங்க. அதை கறியை வாங்கிட்டு போனாக்கா கறி வாங்குறது இல்லை, அந்த கட்டை வந்து 2 குண்டோ இல்லை 3 குண்டோன்னு சொல்லுவாங்க. அது டன் கணக்கில். அதை வாங்கி போயிட்டு அவங்க மட்டும்தான் அந்த கறியை வேக வச்சு அதை பதமாக அந்த அனல் வச்சு அதை வந்து உருவாக்க முடியும். எல்லாராலையும் அதை உருவாக்க முடியாது. அதை அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க அதை வந்து இந்த பக்குவத்தில் அதை மூடணும், இந்த பக்குவத்தில் தான் வேக வைக்கணும், அதுக்கு இந்த தீ அனல் தான் கொடுக்கணுன்றது அவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மண் பாத்திரம்லாம் செய்கிறாங்க இல்லைங்களா, மண்பாண்டம் செஞ்சு நமக்கு அதை வேக வச்சு ஒரு பாத்திரமாக கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பாத்திரம் வச்சு அதை ஒரு சூளை மாதிரி போட்டு அதை வச்சு பற்ற வைப்பாங்க. அது மேலே வைக்கோல் சேரு இந்த ஈரமண் போட்டு மூடிடுவாங்க ஒரு பக்குவத்தில். அதே மாதிரி தான் இந்த கறியை உருவாக்குறதுக்கு அவங்க செய்கிற பாடமும் அதுதான். அந்த கறி பக்குவமான தீ என்னன்றது அவங்களுக்கு தெரியும். இப்படி வச்சாதான் அந்த கறி கிடைக்குன்றது அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அவங்களும் அந்த வைக்கோலை போட்டு அந்த சேர் போட்டு பக்குவமாக மூடி 1 வாரமோ அல்ல 4 நாள் ஒரு டைம் இருக்குது. அன்னைக்கு அந்த கறியை எடுத்துருவாங்க. அந்த கறியை எடுத்துக்கிட்டு வந்து நம்ம இப்போ சொல்லுவோம் விறகு கடைன்னு சொல்லுவோம். இங்கே வந்து கட்டை தொட்டின்னு சொல்கிறாங்க. அங்கே வரும். அதுக்கப்புறம் தான் இவங்க வாங்கி எடுத்துகிட்டு போய் பயன்படுத்த முடியும். இப்போ அதே மாதிரி நாங்கள் எங்கள் சங்க தலைவர்
மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஒரு கறி மூட்டையை தூக்கி வந்துக்கிறோம். நாங்கள் ஒரு கறி மூட்டையை தூக்கி வந்திருக்கோம். கறி மூட்டையை தூக்கி வந்து உங்களுக்கு முன்னாடி சாம்பிள் காட்டிட்டோம். சரிங்களா? அந்த கறி மூட்டைக்குள்ள யார் யார் இருக்கிறாங்கன்னு தெரியுங்களா? அந்த கறி மூட்டைக்குள்ள யார் யார் இருக்காங்க? முதல்ல இருக்கிறது அந்த கறி மூட்டைக்குள்ள புருஷ் இருக்கிறார் அடியில். அதுக்கு மேல புருஷுக்கு மேல டைரக்டர் உட்காந்துருக்காரு. டைரக்டருக்கு மேல நடிச்சவங்க அத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. அந்த நடிச்சவங்களுக்கு மேல டான்ஸ் மாஸ்டரு, மியூசிக் மாஸ்டரு, எடிட்டரு, ஏன்னா சினிமாவில் அத்தனை கலைஞர்கள் அது மேல உட்காந்துக்கிறாங்க. மொத்தமா அதுக்குள்ள உட்காந்துக்கிறாங்க அந்த மூட்டைக்குள்ள. ஆனா அடியில இருக்கிறவங்களுக்கு வலி அதிகமா இருக்குமா, மேல இருக்கிறவங்களுக்கு வலி அதிகமானு கிடையாது. ஆக மொத்தம் ஒட்டு மொத்தமா மூட்டைக்குள்ள அடக்கிட்டோம். மூச்சு திணறுது, மூச்சு திணறுது. எங்களை யாராவது அவுத்து விடுங்கடா, நாங்க எப்படியா தப்பிச்சு ஓடுறோம். ஏன்னா தப்பிச்சு ஓடி போடுறோம், நாங்க மூட்டைக்குள்ள ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மூட்டையை தூக்காந்து பிரசாந்த் ஸ்டுடியோல வச்சுட்டு உக்காந்துக்கிறோம். அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா எங்களை காப்பாற்ற போறது யாருன்னு கேட்டா, என் அருமையான நண்பர்கள், உசுருக்கு உயிரான நண்பர்கள், அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லா விஷயங்களையும் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறவங்க பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், மீடியா நண்பர்கள் தான். அவர்கள் நினைச்சா மட்டும்தான், என்ன நான் மட்டும் இல்லை, எந்த ஒரு படமா இருந்தாலும், பெரிய படமோ சின்ன படமோ, ஒரு ப்ரொடியூசரையும் ஒரு கலைஞனையும் தொழில்நுட்ப கலைஞர்களையும் நடிகர்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு வல்லமா படிச்ச ஒரே ஆளுனா பத்திரிகை நண்பர்கள் மட்டும்தான். நான் அடிச்சு சொல்லுவேன். அவங்க நினைச்சால் ஒரு படம் வெற்றி, அவங்க நினைச்சா ஒரு படம் தோல்வி. அவங்க நினைச்சா இவன் நல்லவன், நினைச்சா கெட்டவன். அந்த ஒரு வல்லமை படிச்ச அந்த ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அந்த உழைப்பும் நிச்சயமா நான் பத்திரிகை நண்பர்களை மதிப்பேன். நான் இன்னி வரைக்கும் அதுதான் நினைக்கிறேன். அவங்க இல்லைன்னா சினிமா உலகம் இல்லை, மற்ற விஷயங்கள் கிடையாது. இதுதான் உண்மையான ஒரு விஷயம். அதனால என்னுடைய கரிமூட்டையை பத்திரிகை நண்பர்கள்ட்ட நான் ஒப்படைக்கிறேன். அதை தயவு செஞ்சு எடுத்துக்கிட்டு போய் மக்கள் மத்தியில வச்சு கொளுத்தி நெருப்பு பொரிய பறக்க விடுவேன். பறக்க விடுங்க. பறக்க விட்டீங்கன்னா தான் மக்களுக்கு தெரியும், ஓஹோ இதுதான் அனலா, இதுதான் அனல் மழை அப்படின்ற கருத்து கண்டென்ட் அவங்களுக்கு புரியும். ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா, 60, 70 வயசு 80 வயசு உள்ளவங்க இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அவங்க ஏற்கனவே வந்துட்டு செஞ்சிருந்த ஒரு சில நல்ல விஷயங்கள், நல்ல கெட்ட விஷயங்கள் அவங்க ஞாபகத்துக்கு வந்துடும். இப்போ இந்த படத்தை பார்த்தா ஒரு 60, 70 வயசு உள்ளவங்க அது வந்துடும். ஒரு 30, 35 வயசு உள்ள நம்ம இளைஞர்கள், நம்ம பிள்ளைங்க, ஆணோ பெண்ணோ, இவங்க பார்த்தாங்கன்னா இனி இந்த தவறை நம்ம செய்யக்கூடாது, நாம இனி இப்படிதான் வாழணும். அப்ப நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு, அடுத்தவங்க கையில கிடையாது. நாம எந்த பாதையை போகணும், எந்த பயணத்தை நம்ம நோக்கணும், எதை நம்ம கையில எடுக்கணும், எதை எடுக்கக்கூடாது என்ற ஒரு கருத்து உள்ள கண்டென்ட் தான் இந்த படத்தில் நாங்கள் வச்சிருக்கிறோம். நானும் டைரக்டரும் ரொம்ப நாள் முடிவு பண்ணி அந்த கதையை சொல்லி அவர், அதுக்காக தான் இந்த கதைக்காகவே தான் நான் ப்ரொடியூஸ் பண்ண வந்தேன். இல்லைன்னா நான் ப்ரொடியூஸ் பண்ண விரும்பலை. கதையோட கண்டென்ட் நல்லா இருந்தது. சரி என்ன டைட்டில்னு கேட்டேன். அனல் மழையினாரு. ஆழமாக நான் ஓடிச்சேன். மனிதனுக்குள்ள இருக்கிறது அனல் தான், வாழ்க்கைன்றது ஒரு அனல் தான். நம்ம போராட்டத்தில் அனல் தீயில தான் இருந்துட்டு இருக்கோம். அப்போ கதையோட கண்டென்ட்டை நான் கேட்கும்போது இந்த கதைக்கு அனல் மழைன்றது ஒரு பொருத்தமான டைட்டில் அப்படின்னு சொல்லி இதை நான் முடிவு பண்ணி தான் இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரொடியூஸ் பண்ணி படம் எடுத்திருக்கேன். ரெண்டாவது இன்னொரு விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லிடுறேன். இந்த அனல் மழை திரைப்படத்தினுடைய அந்த பேருக்கு டைட்டிலுக்கான உள்ள கருத்தை இப்பதான் சொல்றேன், அவருக்கே தெரியாது. படத்தை எடுத்து முடிச்சுட்டு 2 பேரும் நிக்கிறோம், அனல் மழையோட பேர் மட்டும்தான் நம்ம வச்சுக்கிறேன்டான்னு அவர் சொல்லியிருந்தாரு. இப்பதான் அந்த அனல் மழையோட திரைப்படத்தினுடைய டைட்டிலுக்கு என்ன விளக்கம்னு சொல்லி நான் சொல்றேன் பாருங்க. இப்பதான் அவரே வந்து முடிப்பாரு, தனியா கேட்பாரு, ஏன்டா இவ்வளவு மனசுல வச்சிருந்து என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலையே, நீ என்ன பண்ண முடியும்? சொல்ல வேண்டிய நேரத்தில் நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் வந்திருக்கோம். திருப்பியும் எங்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு நல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன், எங்களை மாதிரி உள்ளவங்களை காப்பாற்றுங்க. ஏன்னா 4 ப்ரொடியூசர் வந்து நல்லா இருந்தால் தான் ஒரு 4 டைரக்டர் உருவாக முடியும். ப்ரொடியூசரும் டைரக்டரும் சேர்ந்து ஒரு 4 படம் எடுத்தா 1000 தொழிலாளிங்க, டெக்னீஷியனுங்க, அதை நம்பி இருக்கிற தொழிலாளிங்க பிழைப்பாங்க. ப்ரொடியூசர் வரல அப்படின்னா இந்த சினிமா வளத்தை நிச்சயமா காப்பாற்ற முடியாது.
இது என்னுடைய கருத்து. ப்ரொடியூசரே இல்லாம சினிமா எப்படி எடுப்பீங்க? எந்த தொழிலாளிக்கு வேலை கிடைக்கும்? முதல்ல குறைஞ்ச சம்பளமோ அதிகமான சம்பளமோ எதுவாக இருந்தாலும் வாங்கிட்டு அந்த பணத்துக்கு தகுந்த முறையான வேலையை செய்யுங்க. பணம் கொடுக்காத ப்ரொடியூசர் வேலைக்கு போகாத, நின்றுடு. சங்கத்தில் போய் சொல்லு, இந்த ஒரு பணம் தரலை, நான் வேலைக்கு போகலை, நான் அந்த வேலையை செய்ய முடியாதுன்னு சொல்லுங்க, அது உங்கள் உரிமை. ஆனால் கொடுக்குற பணத்துக்கு கரெக்டாக எல்லாரும் வேலை செஞ்சால் நிச்சயமாக அந்த சினிமாவை காப்பாற்ற முடியும். அதுக்கு ப்ரொடியூசர் வேணும், நிச்சயமாக ப்ரொடியூசர் வேணும், ப்ரொடியூசர் வேணும். ப்ரொடியூசர் இல்லாமல் எந்த ஒரு சினிமாவும் வளரப்போகிறது இல்லை, வளராது. இதுதான் அடிப்படை தன்மை. ப்ரொடியூசர் வேணும், ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும். இதை மனசில் கொண்டு நிச்சயமாக எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணுங்க, அதை செய்யுங்க. போகிறோம். பத்திரிகை நண்பர்களே, நான் வந்துட்டு உங்ககிட்ட என்னுடைய குறைகளை எப்படி ஏதோ சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் ஏதோ சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதை எப்படியாவது கொண்டு மக்கள் மத்தியில் சேருங்க. என்ன மாதிரி உள்ள ப்ரொடியூசரை காப்பாற்றுங்க. மீண்டும் எல்லாருக்கும் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் மனமார்ந்த என் கம்பெனி சார்ந்த நன்றி, வணக்கம். நன்றி சார். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்தவர் அப்படின்றதுனால அது சம்பந்தப்பட்ட ஓமை ஏதாவது கொடுப்பீங்கன்னு பார்த்தேன். ஆனா அதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஓமை. ஆனா அனல் மழை அப்படின்ற டைட்டில் எல்லார் மனசுலயும் பதிகிற அளவுக்கு அனல் 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 அனல்னு ஃபுல்லா தெரிக்க விட்டுட்டீங்க. நன்றி. அண்ட் இறுதியாக இவருடைய பேச்சுக்காக தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ மீடியா நண்பர்கள் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் அண்ட் மீடியா நண்பர்களால சோசியல் மீடியாவா இருந்தாலும் சரி, எந்த மீடியாவா இருந்தாலும் சரி, இப்ப வெளியில வந்து அக்னி வெயிலா இருந்தாலும் எப்பவுமே கூலா இருக்கக்கூடிய கூல் சுரேஷ் அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வேணாம் 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 வேணாம்பா. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், பிஆர்ஓ மணி, பிஆர்ஓ வா என்னைய மாதிரி செட் பண்ணி வந்துட்டியாவா, பிஆர்ஓ சித்திக் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் அனல் மலை அந்த டீமுக்கு தான் போய் சேரும். அனலாக பேச வந்திருக்கும் திரு ஆர்கே அன்பு செல்வன் ஐயா அவர்கள், மழையாக பேச வந்திருப்பவர் கூல் சுரேஷ் அவர்கள், அனலாக பேச வந்திருப்பவர் காதல் சுகுமார் அவர்கள், மழையாக பேச வந்திருப்பவர் கூல் சுரேஷ் அவர்கள், அனலாக பேச வந்திருப்பவர் திரு கே ராஜன் அவர்கள், மழையாக பேச வந்திருப்பவர் கூல் சுரேஷ் அவர்கள், அனலாக நடித்திருப்பவர் ஹீரோயின் அவர்கள், அதை அணைக்க வந்திருக்கும் மழையாக வந்திருப்பவர் கூல் சுரேஷ் அவர்கள். அனல் மலை இப்போ உண்மையிலேயே இப்போ அனல் மலை தான் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா பயங்கர அனல், ஆனால் 2 நாளைக்கு ஒரு தடவை மழையும் பெய்யுது. ஸோ இந்த நேரம் கரெக்டான சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் சார் இந்த படத்தையும் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இயக்குனர் ஐயப்பன் ஐயனார், நன்றி நன்றி. அப்புறம் ப்ரொடியூசர் மோகன் சார், உங்களுக்கும் என் மனமார்ந்த பாதி நன்றி தான் சொல்கிறேன். ஏன்னாக்க நீங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வந்தவங்கன்னு இப்போ தான் சொன்னீங்க. வரும்போது எதுவும் வாங்கிட்டு வந்தீங்களா, கையை வீசின்னு வந்தீங்களா? இல்லை, பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்காங்க, வெறும் சால்வையை மட்டும் போட்டுட்டு போகிறாங்க. அது என்னுடைய குமுறல் இல்லை. இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் கமெண்ட்டில் கேட்பாங்க, பாண்டிச்சேரியிலேருந்து ப்ரொடியூசர் வந்திருக்காரு அண்ணா, நான் உங்களை பார்க்க வரவாண்ணா அப்படின்னு கேட்பாங்க. என் ரசிகர்களுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது, நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் தான் இன்சார்ஜா? பாண்டிச்சேரி ஃபுல்லாக குத்தகைக்கு எடுத்துருக்கிற இவர் தான் போல. நன்றி நன்றி சார். அதே மாதிரி தம்பி ஷெரீஃப் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, உண்மைதான் அது. ஏன்னா பல கஷ்டங்களை தாண்டி தான் வரணும். ஸோ சினிமான்றது அப்படி தானே. இப்போ நான் மட்டும் இல்லை, எல்லா நடிகர்களுமே இப்போ உள்ள பெரிய இயக்குனர்களோட
மகன்களும் பெரிய தயாரிப்பாளர்களோட மகன்கள் கூட பெரிய ஆள் ஆகிறதுக்கு முட்டி மோதிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த கூல் சுரேஷ் நிறைய பேர் நினைப்பாங்க, என்ன கூல் சுரேஷ் பெரிய நடிகரும் இல்லை, பெரிய பணக்காரனும் இல்லை, ஆனால் கூல் சுரேஷ் எங்கே போனாலும் ஒரு கூட்டம் சேருது, ரசிகர்கள் சேர்றாங்க, ஒருவேளை இவரே வந்து செட் பண்ணி வச்சிடறாரா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. இது கூல் சுரேஷ் இருக்கிற இடத்துல கூட்டம் இருக்கும், கூட்டம் இருக்கிற இடத்துல கூல் சுரேஷ் இருப்பான். நான் எவ்வளோ படங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணுறேன். அப்போ தேட்டருக்கு போகும்போது ஹீரோ வரும்போது அவங்களே ஒரு மேலதாளம் செட் பண்ணி மாலை போட்டு ஒரு பட்டாசு வெடிச்சு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நான் பண்ணுறதே இல்லை இந்த கூல் சுரேஷ். இது நீங்கள் பல வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க. இன்னமும் சொல்கிறேன், அது எப்படி பெரிய நடிகர்களுக்கு கைத்தட்டல்கள் வந்தால் அவங்க வந்து ரசிகர்கள் கூல் சுரேஷுக்கு தட்டினா அதை நான் செட் பண்ணதா? நீங்களே சொல்லுங்க சார். கல்யாண சுந்தரம் சார் சொல்லுங்க. அதாவது பெரிய நடிகர்கள், ஏன் நான் சவாலே விடுறேன்னா, ஒரு 5 கோடி சம்பளம் வாங்குற ஹீரோவை ரோட்ல நடந்து வர சொல்லுங்க, நானும் நடந்து வரேன். யாருக்கு ரசிகர்கள் வந்து போட்டோ எடுக்கிறாங்க, கை தட்டுறாங்க அப்படின்றத பார்த்துருவோம். சமீபத்தில் கூட ஒரு நம்ம ஐஸ்வரி கணேஷ் ஐயா அவர்களுடைய திருமணத்திற்கு போயிருக்கப்போ, மகளுடைய திருமணத்திற்கு போயிருக்கப்போ, யார் யார் பெரிய நடிகர்கள்லாம் வராங்களோ அவங்களுக்கு தான் பவுன்சர் வந்து ரொம்ப முட்டு கொடுத்துட்டு இப்படி போறதும் அப்படி போறதும் வலிவிடு அப்படி இப்படின்னாங்க. நான் போனேன், கெத்தா போனேன், தில்லா போனேன். எனக்கு பாதுகாப்பு கொடுத்தது யாரு? என் ரசிகர்கள், என் தொண்டர்கள். புரியுதுங்களா? ரசிகர்கள், அதாவது அந்த பெரிய நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க, ரசிகர்கள் நம்மளை பாதுகாக்கிறதே அந்த ரசிகர்கள் தான். நமக்கு இன்னைக்கு காரு பங்களா வசதியா இருக்கோம்னா அதுக்கு காரணம் ரசிகர்கள் தான். அந்த ரசிகர்களை கிட்ட வர விடாம பவுன்சரை வச்சு தள்ளுறது, குத்துறது, அடிக்கிறது, அந்த வேலைலாம் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரிலாம் பண்றது இல்லைங்க. என்ன பார்க்கறதுக்காக ரசிகர்கள் அவங்க வீட்டில இருந்து வராங்க, எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வராங்க. அந்த ரசிகர்களுக்காக வாழ்றவன் தான் இந்த கூல் சுரேஷ். இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன்னா அதற்கு காரணம் என்னுடைய ரசிகர்கள் தான். புரியுதுங்களா? அதனால என்னுடைய ரசிகர்களை வந்து அவ்வளவு ஒரு இலக்காரமா பேசாதீங்க. இங்கே ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, இதை நீங்க தலைப்பு செய்தியா கூட போடுவீங்களா என்னன்றது தெரியல. இருந்தாலும் இப்ப சொல்றேன், என்னுடைய ரசிகர் ஒருத்தர் வந்து ஒரு பர்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. அண்ணா அந்த இடத்துல ஒரு பர்ஸ் ஒன்று கிடந்துச்சுன்னா அது யாரோட பர்ஸ்ன்னு தெரியலண்ணா, நீங்களே சொல்லி கொடுத்துருங்கண்ணா அப்படின்னு. இதுதாங்க என்னோட ரசிகர்னு சொல்றது, இதுதான் என்னுடைய தொண்டர்னு சொல்றது. உள்ளுக்குள்ள பணமெல்லாம் கூட இருக்கு. புரியுதுங்களா அம்மா? இது யாருன்னு கேட்டு நீங்களே கொடுத்துருங்கம்மா. இதுதாம்மா என்னுடைய ரசிகர்கள் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி நம்ம அனல் மலை அந்த படத்தோட இயக்குனர் சார், உண்மையிலே சொல்றேன் சார், உங்களை பத்தி சொல்றேன், நீங்க அவர் கூட பேசியிருக்கீங்களா? இவரை வந்து நான் பார்க்கறது ஒரு டி ராஜேந்தர் சார் மாதிரி உங்களை பார்க்குறேன். தெரியுங்களா? ஏன் தெரியுங்களா? துணிஞ்சு 5-6 பாட்டு வச்சிங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் சார் நீங்க டிஆர் சார் மாதிரி நிக்கிறீங்க. டிஆர் சார் படத்துல என்ன சார் கரெக்டா இல்லையா? என் தலைவன் இருக்கிறாரு, கரெக்டா சொல்றாரு பாருங்க. பாட்டுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு. 6 பாட்டையும் போட்டு காட்டு சும்மா அசர வச்சிங்க பாத்தீங்களா, அதுதான் என் தலைவன் டிஆருக்கு அப்புறம் நீங்க தான். அதுலயும் அசர வச்சிங்க பாத்தீங்களா, அந்த 2 பேரையும் ஸ்விம்மிங் பூல்ல நீச்சல் அடிக்க விட்டீங்க பாத்தீங்களா, அதையும் டிஆர் சாரை விட நீங்க தான் சூப்பரா பண்ணீங்க. இதே டிஆர் சார் இருந்தாக்க பால் அந்த குளத்துல ஃபுல்லா பாலை ஊத்தி ஸ்விம்மிங் அடிக்க விட்டுருப்பாரு. நீங்க பட்ஜெட் கருதி அந்த தண்ணியில பாண்டிச்சேரிக்காரு வேற, நீங்க பாண்டிச்சேரிக்காரா, பிளைன் வாட்டர் அதுல ஊத்தி ஹீரோவும் ஹீரோயினையும் நீச்சல் அடிக்க விட்டுருக்காரு. சூப்பர் சார், சூப்பர். அதே மாதிரி ஷெரீப் அவர்கள், நான் கூட இந்த படத்துல நடிக்கிறதுக்காக ஷெரீப் அவர்கள் பயங்கரமா ட்ரைனிங் எடுத்திருப்பாரு போல அப்படின்னு நினைச்சேன். வாழ்ந்துருக்கிறாரு. சூப்பருங்க. உங்களுக்காகவே அந்த மேடு பள்ளம் மலை பிரதேசம் இருட்டான காடு அந்த மாதிரிலாம் லொக்கேஷன் பார்த்து சூப்பர் வாழ்ந்துருக்கீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்படிதாங்க இருக்கணும். ஏதோ ஒன்று நம்ம வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் அதோட இயக்குனர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதை வந்து அர்ப்பணிப்பாக கொடுத்துடணும். என்ன சார் கரெக்டாக இல்லைங்களா? அப்புறம் இன்னொரு ஹீரோயின் நடிச்சிருந்தாங்க, உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது காதல் சுகுமார் அவர்கள்கிட்ட சொன்னேன், இந்த படம் பார்க்கறதுக்கு 2 இதயம் வேணும் அப்படின்னு. ஏன்னா 2 இதயம் இருந்தால் தான் 2 ஹீரோயினையும் பார்க்க முடியும். ஏன்னா ஒரு ஹீரோயினை பார்க்கும்போது ஒரு இதயத்தை அந்த ஹீரோயின் பிடிக்கிட்டு போயிடுவாங்க.
இன்னொரு இதயம் இருந்துச்சுன்னா இவங்களும் பிடிங்கிட்டு போயிடுவாங்க. அதனால 2 இதயத்தோட இந்த படத்தை வந்து பாருங்க. அந்த ஹீரோயின் ஆடும்போது கூட ரொம்ப நளினமாக, நீங்கள் டான்ஸ் மாஸ்டரா டான்ஸரா அப்படின்னு இருக்கீங்களா? கரெக்டாக சொன்னல சுகுமார், கரெக்டாக சொன்னல. ஏன்னா அவங்களோட சார் கொஞ்சம் வாங்க சார், அம்மா நீங்கள் தள்ளி நிலுக்குமா, பிரச்சனையா இப்படி இப்படிலாம் வந்தீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் சூப்பர். இல்லை இது எதுக்காக சொல்கிறேன்னாக்க, அதுதான் படம் பார்க்கும்போது அவங்க எல்லாரையும் ரசிக்க வச்சிங்கல்ல, அதே மாதிரி இவர் இந்த வயசுல இவ்வளோ ஆடி இருக்கீங்கனாக்கா, அப்போ நீங்கள் அந்த வயசுல எவ்வளோ ஆடி இருப்பீங்க சார்? நான் டான்ஸை சொன்னேன் சார், ஹீரோயின் ஆடி இருந்தாங்க பார்த்தீங்களா? வசந்தம் வந்தது யாரதை தந்து அந்த பாட்டு தானம்மா, அதான் அந்த ஹீரோயின். அவங்களும் நல்லா பரதநாட்டியம்லாம் நல்லா ஆடி இருந்தீங்க, சூப்பர். நீங்கள் கிளாசிக்கல் டான்ஸராம்மா? நீங்கள் கிளாசிக்கல் டான்ஸராக இருந்தால் நானும் உங்கள்கிட்ட வந்து கிளாஸுக்கு எடுக்கலான்னு, ஐ மீன் கிளாஸ் கற்றுக்கலான்னு பார்த்தேன். நீங்கள் தான் மாஸ்டருங்களா? சூப்பர் சூப்பர் மாஸ்டர், சூப்பர். உங்கள் பேர்? எல்லா சாங்கும் நீங்கள் தான் மாஸ்டருங்களா? சூப்பர். இந்த சாங்கை வந்து அற்புதமாக நம்மக்கிட்ட பர்ஃபார்மன்ஸில் காட்டிய மாரி மாஸ்டர் அவர்களுக்கு, அதுவும் இல்லாமல் அந்த 6 பாட்டையும் மாறி மாறி காட்டினீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் சூப்பர் சூப்பர் மாஸ்டர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த ஹோல் டீமுக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் என் நண்பன் சந்தானம் அவர்கள் நடித்துள்ள படம் டிடி நெக்ஸ்ட் லெவல் நாளை மறுநாள் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கு பல எதிர்ப்புகள். இந்த நேரத்தில் ஜனசேனா கட்சியின் தலைவர் திரு பவன் கல்யாண் சார், உங்ககிட்ட ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறேன். என் நண்பன் சந்தானம் அவர்கள் எப்படி சந்தனம் வாசனையோடு இருக்குமோ அதே மாதிரி தான் என் நண்பன் சந்தானம் அவர்களும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதில் இருந்து அவ்வளோ ஒரு நல்லவன் அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா நான் கூட இருந்து பார்த்தாலே அப்படிப்பட்டவர். அது மட்டும் இல்லை, சந்தானம் வந்து மிகப்பெரிய ஆன்மீகவாதி, சரிங்களா? மிகப்பெரிய ஆன்மீகவாதி சந்தானம் அவர்கள். காலையில் அதாவது சந்தானம் கூட இருக்கவங்களுக்கு தெரியும், அவரோட காரில் வந்து எவ்வளோ சாமி ஃபோட்டோ இருக்கும், வேப்பலை இருக்கும், எல்லாமே நானும் கண்கூட பார்த்தாலே சந்தானம் கூட இருக்கவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். அதனால் எப்போவுமே சாமியை இழிவுபடுத்துபவர் சந்தானமே இல்லை, புரியுதுங்களா? அப்படி சாமிக்கு ஏதாவது தெய்வத்திற்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு இடையூறுகளோ இது வேற ஏதாவது பேச்சு நடந்தால் முதல் முறையாக மட்டுமல்ல எப்பவுமே குரல் கொடுப்பவர் சந்தானம் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகவாதி சந்தானம் அவர்கள். அந்த நடிகர் சந்தானம் அவர்கள் நம்ம டிடி நெக்ஸ்ட் லெவல் அந்த படத்தில் ஒரு சாங் ஒன்று வந்திருக்கு. அந்த சாங்கு வந்து தடை செய்யணும், படத்தை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி பவன் கல்யாண் சார், உங்கள் ஜனசேனா கட்சியை சேர்ந்தவங்க சில இடையூறுகள் கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெரியும் பவன் கல்யாண் சார், நீங்கள் ஒரு தடவையும் தமிழ்நாட்டுக்கு வரும்போது சொல்லுவீங்க, நான் வந்து தமிழ் மண்ணில் தான் வளர்ந்தேன், தமிழோட பேசி தான் நான் வளர்ந்தேன், நான் படித்தது தமிழ்நாட்டில் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பல தடவை சொல்லியிருக்கீங்க பவன் கல்யாண் சார். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து சினிமாவில் இருக்கிறவங்க, உங்களுக்கு தெரியும் ஒரு படத்தை எடுத்து வெளியிடுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது. அதனால் உங்கள்கிட்ட நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி நீங்கள் ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னாக்க கண்டிப்பாக என் நண்பன் சந்தானங்கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஷோ ஒன்று போட சொல்கிறேன் சார். நீங்கள் பார்த்த பிறகு கூட நீங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஒரு நடிகராக இருப்பதனால் உங்களுக்கு தெரியும் ஒரு படத்தை வெளியிடுறதுல எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படின்றது. அதனால் இந்த கஷ்டத்தை என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கு கொடுக்க வேணாம் அப்படின்ற தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் சார். அது மட்டும் இல்லை, அவங்க சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ளவங்க திருப்பதிக்கு வரக்கூடாது அப்படின்னு. சார், சாமின்றது எல்லாருக்குமே பொது தான் சார், பூமின்றது எல்லாருக்குமே பொது தான் சார். அந்த சாமியையும் பூமியையும் யாருமே தடுக்க முடியாது சார். நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் வீட்டில் வந்து பெருமாள் ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிடுவோம், புரியுதுங்களா? வசதி உள்ளவங்க திருப்பதிக்கு போய் கும்பிடுவாங்க, என்ன மாதிரி வசதி இல்லாதவங்க வீட்டில் வச்சு சாமி கும்பிடுவான். ஆனால் பெருமாள் என்பவர் எல்லாருக்குமே பொது சொத்து சார். அது நீங்கள் தான் வரணும், நாங்கள் தான் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது சார் இது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நீங்களும் ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி, நீங்கள் பல கோயில்களுக்கு போயிருக்கீங்க, நீங்கள் பண்ண விஷயங்களை நான் வீடியோவில் பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். தயவு செய்து சார்
இந்த மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு பிரிவினை வேணாம் சார். தமிழ்நாட்டுக்கும் தெலுங்கு மக்களுக்கும் எப்பவுமே ஒரு நட்புறவு இருக்கு. சரிங்களா? தயவு செய்து கேட்டுக்கிறேன், நீங்க இந்த இடத்துல இல்ல, ஒருவேளை இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு கொண்டு இருந்தால் இப்ப நான் இங்க விழுந்தது உங்க காலில் விழுந்திருக்கேன் சார். ஏன்னா நீங்க ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி, உங்களுடைய காலில் விழுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். புரியுதுங்களா? ஒரு சாமியோட காலில் விழுந்ததா நான் நினைக்கிறேன், ஒரு பெருமாளோட காலில் விழுந்ததா நான் நினைக்கிறேன். அதனால என் நண்பன் சந்தானம் அவர்கள் நடித்துள்ள இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்திற்கு நீங்க தான் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் சார். சரிங்களா? இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். எப்பவுமே கூல் சுரேஷ் இருக்கிற இடம் ரொம்ப ஒரு குதூகலமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேச வேண்டிய சூழ்நிலை. காரணம், என் நண்பனுக்கு, என் உயிர் நண்பனுக்கு, அந்த படத்தில் வேலை செஞ்சவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்கா கண்டிப்பாக குரல் கொடுப்பான் இந்த கூல் சுரேஷ். இந்த நேரத்தில் பவன் கல்யாண் சார், ஜனசேனா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் நான் ஒரு வேண்டுகோளாக கேட்குறேன். நீங்கள் படம் பாருங்கள், படம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புரியும். டிடி நெக்ஸ்ட் லெவலில் நம்ம சாமியை பற்றி எதுவுமே ஒரு இதுவாக பேசலை, பாடலை. அது ஜஸ்ட் ஒரு பாடல். இப்போ உங்களுக்கு தான் தெரியுமே. தவறாக இருந்தால் இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் அந்த டீம் சார்பாக உங்கள்கிட்ட நான் மனப்பூர்வமான தயவு செய்து சார், தயவு செய்து நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்கள் சினிமா கலைஞர், உங்களுக்கு எல்லாமே தெரியும். எனக்கு அழுக வருது. ஆனால் அழுதனா அதையும் சொல்லிடுவாங்க, ஏதோ சினிமாக்கா ஏதோ பண்ணுறான் போலப்பா அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. நன்றி நன்றி சார். கண்டிப்பாக நல்லது நடக்கும். கண்டிப்பாக நல்லது நடக்கும். அப்புறம் அன்பு செல்வன் சார், இன்னைக்கு நான் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு காரணமே அன்பு செல்வன் சார் தான். எனக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. நான் அப்போ ஓப்பனாக சொல்லிட்டேன், நான் வரல சார், எனக்கு இன்றைக்கி ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு. உண்மையிலே இன்றைக்கி ஷூட்டிங் இருந்துச்சு. அந்த பெப்சி ஸ்ட்ரைக்குனால இன்றைக்கி ஷூட்டிங் இல்லை. அப்போ நான் சார்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு ஷூட்டிங் இருக்குது சார் அப்படின்னு. இல்லை சுரேஷே, இந்த மாதிரி அவங்க ஒரு சின்ன தயாரிப்பாளர் ஒரு படம் பண்ணியிருக்காங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு. மற்ற விஷயங்கள் எல்லாமே சித்திக்கிட்ட பேசுங்க அப்படின்னாங்க. சித்திக்கிட்டையும் சொன்னேன், இந்த மாதிரி ஷூட்டிங் இருக்குது பிரதர் அப்படின்னு. இல்லை சார், இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன படம் தான், நம்ம மாதிரி ஆளுங்க தான், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி மேலே தூக்கிட்டு வரணும் அப்படின்னு. ஸோ இந்த பெருமைகள் எல்லாமே நம்ம அன்பு செல்வன் சாருக்கும் சித்திக் அவர்களுக்கு தான் போய் சேரும். அன்பு செல்வன் சார் டெய்லியும் ஒரு தடவையாச்சும் தமிழ்நாடு சிறுபட தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு தடவையாச்சும் டெய்லி என்னை பற்றி ஒரு நியூஸ் ஒன்று போட்டுருவார். கூல் சுரேஷை பயன்படுத்திங்க, கூல் சுரேஷை பயன்படுத்திங்க அப்படின்னு. அது அவருடைய நல்ல எண்ணத்தை காட்டுது. ஏன் அப்படின்னாக்க, அவங்க படம் எடுக்கிறது போய் எல்லா ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் நேராக சாமிக்கிட்ட சாமி என்னை காப்பாற்று அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேட்குறேன். அப்போ கூட அவர் சொல்கிறாரு, சரிங்க நீங்கள் எடுத்துட்டீங்க, இப்போ படத்தை ப்ரொமோஷன் நல்லா வெளியில் தெரியறதுக்கு அதுக்காச்சும் கூல் சுரேஷை பயன்படுத்தி அதை வெளியில் தெரிய வைங்கயா அப்படின்னு சொல்லி அப்பவும் படத்துக்கு அவர் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. என்னைய மாதிரி ஒரு கலைஞர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. அன்பு செல்வன் சார், நன்றி நன்றி சார், நன்றி சார். இப்போ வரும்போது ஒரு தம்பி சொன்னார், அவர் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறதுனால அட்டகாசம் அஜித் சார் மாதிரி இருக்காரு அப்படின்னு. உண்மையிலேயே அந்த வெள்ளை ஜொல்ல போடுறதுக்கு ஒரு உன்னதமான ஒரு தலைவர் என்றால் அது நீங்க தான். சட்டைய வெளியில மட்டும் வெள்ளையா போட்டிருந்தா பத்தாது, உள்ளுக்குள்ளேயும் போடுறோம் இல்லையா? அப்பதான் அந்த சங்கம் நல்லா வளர்ந்துட்டு போவோம். அந்த ஒரு எண்ணத்துல நமது சிறுபட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு அன்பு செல்வன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த படம் அனல் மலை நல்ல பணம் சார், எதனா பேசும்போது தான் சார். சரி, ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்தபடியாக திரு எம் கண்ணன் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நான் சொல்றது எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல, இருந்தாலும் சொல்லிடுறேன். மேடையில் யாருன்னா பேசும்போது தயவு செஞ்சு இந்த மாதிரி பின்னாடி இருந்து குசு குசு குசுன்னு பேசாதீங்க.
ஏன்னா நம்ம ஒரு இதில் ஒரு ஃப்ளோவில் வருவோம், அதை வந்து கெடுக்கிற மாதிரியே ஆகி போயிருங்க நின்று பேசுறது. புரியுதுங்களா? என்ன சார் கரெக்டா இல்லையா? இவங்க ஒரு ஐடியாவில் நிறையா பேர் ஒரு விஷயத்த சொல்றதுக்காக வருவாங்க. அப்போதான் இன்னும் ரொம்ப முக்கியமாக ஒன்றும் இருக்கா, சிலது அங்கே கேட்கும், இன்னைக்கு என்ன குழம்பு வச்சிருக்கீங்க, அதெல்லாம் கேட்கும் வீடியோவில். ஸோ அதனால இங்கே மட்டும் இல்லை, சினிமா மேடை மட்டுமல்ல, அரசியல் மேடையாக இருந்தாலும் சரி, அது எந்த மேடையாக இருந்தாலும் பேசும்போது நீங்கள் தள்ளி நின்று பேசுங்க. பேசுகிறவங்களை டிஸ்டர்ப் பண்ண இல்லை, அப்போ பின்னாடி நில்லுங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. பட்டு பேசுறது அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் பேசுங்க. நன்றி, வணக்கம். அனல் மலை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனல் மழை சார்பாக வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு, இந்த அனல் மழை படம் வந்து முதலில் நாடக வாயிலாக வெளியிட்டோம். எங்கள் ஊரில் இந்த நாடகம் அரங்கேறியது. ஆனால் அது நாடக வாயில் வேற மாதிரியாகவும் படத்தில் வேற மாதிரியாகவும் எடுத்திருக்கிறார்கள். இந்த இயக்குனரும் ப்ரொடியூசரும் எனது இனிய பொதுவுடைய இயக்கத்தின் நண்பர்கள். இருவரும் இளமை காலத்திலே பொதுவுடைமை இயக்கத்தில் இருந்தவர்கள். இன்றும் அதோடைய பட்டுதல் உண்டு. ரெண்டு பேரும் ரொம்ப உழைப்பு, அதிகமான உழைத்தவர்கள். இவர்கள் சிறக்க வேண்டும், மனமாற வாழ்த்துகிறேன். இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும். பத்திரிகையாளர்கள் உதவியோடு வாழ்த்துகிறேன். வணக்கம்.